அர்ச்சனா திருமணமாகி இந்த வீட்டிற்கு வந்தபோது விகாஷ் வெறும் 6 மாத குழந்தை. அண்ணன் வெறுத்தாலும் கூட அர்ச்சனா விகாஷ் மீது தனி கவனம் காட்டி வளர்த்து வந்தார். விகாஷ், மயங்க் மற்றும் மனு மூவருமே அண்ணன் தங்கை போல ஒரே வீட்டில் கிடப்பார்கள். விகாஷின் அம்மா பிரசவத்தின் போது கர்ப்பப்பை வெளியே வந்து விழுந்து சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து விட்டார். அன்றிலிருந்து பிரதாப் வேறு கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. பிரதாப்பிற்கு விகாஷை பார்த்தாலே எரிச்சலும் கோபமும் வருவதற்கு இதுவும் ஒரு காரணம். மனு ஸ்ருதி செய்து முடித்த ஒவ்வொரு ஐட்டங்களையும் டைனிங் டேபிளில் கொண்டு வந்து அடுக்கினாள். ஸ்ருதியும் அர்ச்சனாவும் சேர்ந்து ஸ்ருதி முதலில் சமைத்த பால் கொழுக்கட்டையை சாமி ரூமில் இறைவனுக்கு படைத்து வேண்டிக் கொண்டனர். சாப்பாடு ஏற்கனவே டைனிங் டேபிளில் எடுத்து வைக்கப்பட்டிருக்க இப்போது பிரதாப் அண்ணனும் அப்பாவும் சாப்பிட வருவார்கள் என்று அர்ச்சனா காத்திருந்தார். விகாஷ் டைனிங் டேபிளில் அமர்ந்தபோது ஸ்ருதி ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தாள். விகாஷ் அமர்ந்ததும் ஸ்ருதியின் எண்ணங்கள் திசை மாறின. அப்போது விகாஷ் மயங்கை பார்த்து, தாத்தா எங்க, இன்னும் வரலையா என்று கேட்டான். மயங்க் தன் போனில் சீரியஸாக கேம் விளையாடி கொண்டிருந்தான். போனில் இருந்து கண் எடுக்காமலேயே, தெரியாது ப்ரோ, இருங்க பாத்துட்டு வர என்றபடி எழுந்து போனான். இங்கே ஸ்ருதி ஒரு முறை கண்களை உயர்த்தி விகாஷை பார்த்தாள். ஆனால் அவன் அவளை பார்க்கவில்லை. அவன் அவள் மீது இன்னும் கோபமாக இருந்தான். இதை பார்த்த ஸ்ருதியின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக வாடியது. அவளுடைய அழுகையை யாரும் பார்க்கும் முன்னர் வேகமாக சமையலறைக்கு ஓடினாள். மெதுவாக அனைவரும் உணவு மேசைக்கு வந்திருந்தனர். பிரதாப் இன்னும் வரவில்லை. ஸ்ருதி மனதை சமன்படுத்தி சாதாரணமான முகத்துடன் சமையலறையில் இருந்து வெளியே வந்து அனைவருக்கும் உணவு பரிமாற தொடங்கினாள். பிரதாப் சாப்பிட வரமாட்டார் என்று தாத்தா அவளிடம் சொன்னதாலேயே ஸ்ருதி பரிமாற வந்திருந்தாள். அவள் உணவு பரிமாற தொடங்கும் போதும் கூட விகாஷ் அவளை நிமிர்ந்து பார்க்கவில்லை. விகாஷ் அப்பாவை கூப்பிட போன மயங்க் இன்னும் சாப்பாட்டு மேசைக்கு வரவில்லை. விகாஷ் இன்னும் ஸ்ருதியை ஏறெடுத்தும் பார்க்காததால் ஸ்ருதிக்கு கஷ்டமாக இருந்தது. வீட்டு வாசலில் யாரோ வரும் சத்தம் கேட்டு அனைவரும் பார்க்க அங்கே மயங்கும் பிரதாப்பும் உள்ளே வந்து கொண்டிருந்தனர். அர்ச்சனா மயங்கை ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பித்தார். பிறகு தன் அப்பாவை பார்த்து, நான் ஏதோ கனவு கண்டனா என்று கேட்க விகாஷின் தாத்தா தலையை ஆட்டி மறுத்தபடி, இல்ல அச்சுக்குட்டி, உன் அண்ணன் நிஜமாவே உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான் என்றார். ஸ்ருதி மாமனாரை பார்த்ததும் அவசரமாக புடவையை சரி செய்ய ஆரம்பித்தாள். பிரதாப் அங்கிளின் சிந்தனைகள் பழமையானது என்பது பற்றி ஸ்ருதிக்கு முன்னமையே தெரியும் என்பதால் அவர் முகம் சுளிக்காமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். பிரதாப் அமைதியாக வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தார். மயங்கும் அவர் அருகில் வந்து அமர்ந்தான். பிரதாப் இப்படி திடீரென்று அர்ச்சனா வீட்டிற்கு வந்தார் என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அனைவரும் அமர்ந்து மயங்கை பார்த்து கொண்டிருந்தனர். தாத்தாவை பார்த்து மயங்க் சிரிக்க, தாத்தா, டேய், இன்னைக்கு ஏதாவது கெமிக்கலை மூக்குல ஊத்துனியா? எப்படி இங்க வந்தா என்று ரகசியமாக கிசுகிசுக்க மயங்க் அப்புறம் பேசுவோம் என்று சைகை செய்தான். தாத்தா பதிலுக்கு சிரித்தபடி அவர் அருகே இப்போது அமைதியாக நின்று கொண்டிருந்த ஸ்ருதியை பார்த்து, ஸ்ருதி கண்ணு, உன் மாமனாருக்கு பரிமாறுமா, அவர் பசி தாங்க மாட்டாரு என்றார். ஸ்ருதி சரி என்று தலையசைத்து பிரதாப்பிற்கு உணவு பரிமாற தொடங்கினாள். எல்லோருடைய உணவும் முடிந்தது. தாத்தா தன்னிடம் இருந்த பரிசு பொருள் ஒன்றை எடுத்தார். அது ஒரு ஸ்மார்ட் வாட்ச். அதனை ஸ்ருதி கைகளில் திணித்து, அம்மாடி, அருமையா சமைச்சிருக்கம்மா, பொங்கலுக்கு தொட்டுக்க கொடுத்தியே ஒரு கொச்சு, அந்த கொச்சு அப்படியே என் பொண்டாட்டி செய்யற டேஸ்ட். இனிமேட்டு இந்த பிரதாப் பண்ற வெந்தும் வேகாததை சாப்பிட்டு ஜீரணம் ஆகாம சோடா குடிக்க தேவையில்லை. நல்ல வேளை நீ வந்துட்ட என்றார். தாத்தா சொல்வதை கேட்டு சிரித்த ஸ்ருதி தாத்தாவின் பாதங்களை தொட்டு வணங்கினாள். அதன் பிறகு அவள் அகிலனின் பாதங்களை தொட்டு வணங்கினாள். அவர் அருகில் நின்றிருந்த பிரதாப் அங்கிள் பாதங்களை தொட அவள் முன்னால் சென்றாள். ஆனால் பிரதாப் வெறுப்புடன், என் காலை நீ தொட வேண்டிய அவசியம் இல்ல, உன்னை நான் ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டேன். நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணி நடிச்சாலும் நான் அதை நம்புறதா இல்ல. அன்னைக்கு நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் இன்னைக்கு நீ நினைச்ச மாதிரியே என் பிள்ளைக்கு பொண்டாட்டியா வந்து நிக்கிறல்ல. வேற எந்த பொண்ணா இருந்தாலும் நான் பேசினதுக்கு இந்நேரம் ஓடி போயிருப்பா. ஆனா நீ தைரியமா ஏன் முன்னாடி நிக்கிற. அது சரி, நீ உன் வீட்டை விட்டு ஓடி வந்தப்பதானே என் பிள்ளைய உன் கைக்குள்ள போட்டுக்கிட்ட. அதே மாதிரி இந்த வீட்டை விட்டும் நீ ஒரு நாள் ஓடி போயிருவ. என் பிள்ளைக்கு அன்னைக்கு இருக்கு.
என்று நெருப்பு துண்டங்களாய் பிரதாப்பிடமிருந்து வார்த்தைகள் விழுந்தன. ஸ்ருதி துடித்து போனாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தாத்தா கோபமாக, பிரதாப், ஏன் மேனர்ஸ் இல்லாம நடந்துக்கிற? உன்னை நான் அப்படியே வளர்த்தேன். நீ என்ன பேசுறன்னு உன் காதுக்கு கேக்குதா கேக்கலையா என்று அதட்டினார். நான் உண்மையதான் பேசுறேன். எனக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு வேணா நான் பேசுறது உங்களுக்கு கசப்பா இருக்கலாம். ஆனா ஒரு நாள் இவ இங்கிருந்து ஓடி போவா. அன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இருக்கு என்றபடி எழுந்து போனார். விகாஷ் கோபமாக கை முஷ்டிகளை இறுக்கினான். தன் முன்னாலேயே தந்தை தன் மனைவியை பற்றி இப்படி பேசுவதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் எல்லோர் முன்னிலையிலும் அப்பாவை எதிர்த்து பேசி அவரை அவமானப்படுத்த விரும்பாமல் அமைதியாக இருந்தான். அத்தைகள் இருவரும் அமைதியாக அங்கிருந்து கிளம்பினர். ஸ்ருதி கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தது. அவள் அந்த அழுகையில் இருந்து தன்னைத்தானே தடுத்து நிறுத்த எவ்வளவோ முயற்சி செய்தாள். ஆனால் தடுக்க முடியாமல் அமைதியாக தன் அறையை நோக்கி சென்றாள். அர்ச்சனா ஸ்ருதியை கவலையோடு பார்க்க ஆரம்பித்தார். அவர் அவசரமாக ஸ்ருதி பின்னால் போக முற்பட அகிலன் அவள் கையை பிடித்து தடுத்தார். அதன் பின் விகாஷை பார்த்து, நீ போய் பேசு என்றார். விகாஷ் அகிலன் மாமாவை சந்திக்க முடியாமல் தலை குனிந்தபடி சென்றான். கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி வீட்டில் இருந்த நல்ல சூழல் இப்போது முற்றிலுமாக மாறி சோக சாயங்களை பூசிக்கொண்டது. விகாஷ் ஸ்ருதியின் பின்னால் போனான். அறைக்குள் சென்றான். அவள் ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தாள். விகாஷ் அறை கதவை பூட்டிவிட்டு ஸ்ருதியிடம் வந்தான். அவன் அவளை பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டான். பிறகு அவள் காதில் மெதுவாக, பிரேக்ஃபாஸ்ட் வேற லெவல், ஏக் கிளாஸா இருந்துச்சு. பால் கொழுக்கட்ட பிரமாதம், கொன்னட்டப்போ என்றான். ஸ்ருதி ஒரு கையால் கண்ணீரை துடைத்துக் கொண்டு விகாஷ் மார்பில் தலை வைத்து அமைதியாக நின்றாள். விகாஷும் அமைதியாக நின்றான். அவன் கைகள் அவளை கட்டி கொண்டிருந்தது. ஸ்ருதியின் கைகள் அவன் கைகளை பிடித்துக் கொண்டிருந்தது. உங்க அப்பா ஒரு நாள் என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் விகாஷ். நான் ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி கெட்ட பொண்ணுதான் போல. நான் வீட்டை விட்டு ஓடி வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல விகாஷ், அது உனக்கு தெரியும் தானே? நான் பண்ணது தப்பா விகாஷ், நீ சொல்லு என்று அழ ஆரம்பித்தாள். ஸ்ருதியின் கண்கள் கலங்கி இருந்தன. அவள் குரல் உடைந்திருந்தது. ஸ்ருதி சொன்னதை கேட்ட விகாஷ் அவளை தன் பக்கம் திருப்பி அவள் முகத்தை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு அவள் கண்களை பார்த்து, நீ ஒரு பாவமும் அறியாதவ ஸ்ருதி, எனக்கு அது தெரியும் என்றான். இதை சொல்லிவிட்டு அவள் கண்களை பார்க்க ஆரம்பித்தான். இதற்கு முன் தன் பொருட்டு ஸ்ருதி எவ்வளவு அவமானப்பட்டாள் என்பதும், இப்போதும் அவன் தந்தை ஸ்ருதியை அவருடைய வெறுப்பான வார்த்தைகளால் காயப்படுத்துவதும் அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஸ்ருதி கொஞ்சம் நெருங்கி வர விகாஷ் ஸ்ருதியின் உச்சியில் உதடுகளை பதித்து அழுந்த முத்தமிட்டான். அவள் கண்களை மூடினாள். இனம் புரியாத ஒரு நடுக்கம் அவள் உடலில் ஓடியது. விகாஷ் அவளிடம், அப்பா இப்ப கோவமா இருக்காரு ஸ்ருதி, இது சரியான அப்புறம் அவர் பேசின எல்லாத்துக்குமே ரிக்ரெட் பண்ணுவாரு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் என்றான். விகாஷ் ஸ்ருதியின் இந்த கனமான நேரத்தை லேசாக்க விரும்பினான். உண்மையில் அவனுக்கு அவனுடைய அப்பாவின் கோபத்தை எப்படி அகற்றுவது என்று தெரியவில்லை. ஆனால் ஸ்ருதி அனுபவித்த வலியில் இருந்து அவளை மீட்டெடுக்க விரும்பினான். ஸ்ருதி கண்களை திறந்தாள். இருவரும் மீண்டும் ஒருமுறை ஒருவரை ஒருவர் பார்க்க ஆரம்பித்தனர். அவள் இன்று மிகவும் அழகாக இருந்தாள். மிகவும் புதிய மணமகள். அவள் கைகளில் நிறைய வளையல்கள் அணிந்திருந்தாள். கழுத்தில் புது மஞ்சள் கருக்கு மாறாமல் விகாஷ் கட்டிய தாலி மினுங்கியது. அவளை அங்குலம் அங்குலமாக பார்த்து கொண்டிருந்த விகாஷ் கண்கள் ஸ்ருதியின் உதடுகளில் போய் நின்றது. அவன் சற்று குனிந்து கண்களை மூடி அவற்றை நெருங்க, அப்போது அவளும் அனிச்சையாக அவள் கண்களை மூடினாள். அவளை முத்தமிட இருந்த விகாஷ் ஒரு நொடி யோசித்தான். திடீரென்று ஸ்ருதியை பார்த்து, "Shall I kiss you?" என்று கேட்டான். ஸ்ருதி அவன் அப்படி கேட்டதும் கண்களை திறந்து விகாஷை பார்த்து சம்மதம் என்பதை கண்களால் சொன்னாள். இது விகாஷ் முகத்தில் ஒரு அர்த்தமுள்ள புன்னகையை வரவழைத்தது. அவன் உதடுகள் குனிந்து வேகமாக ஸ்ருதியின் உதடுகளை தொட்டான். ஸ்ருதி கண்களை மூடிக்கொண்டாள். அவள் உதடுகளை லேசாக தொட்ட விகாஷ் இப்போது ஸ்ருதியை பார்த்து, "Are you sure? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லல்ல?" என்று கேட்டான். ஸ்ருதி இல்லை என்று தலையசைக்க விகாஷ் அவள் இடுப்பில் கை வைத்து மறு கையால் அவள் கழுத்தை பின்னால் இருந்து பிடித்து அவளை தன் அருகில் இழுத்தான். ஸ்ருதி கண்மூடி கிறங்கி கிடந்தாள். தான் அண்மையில் ஒரு பெண் கண்மூடி கிறங்கினால் ஒரு ஆணுக்கு அதைவிட கிளர்ச்சியாக ஒரு விஷயம் வேறு என்ன இருக்க முடியும்? 5 நிமிடங்களுக்கு பிறகும் விகாஷ் ஸ்ருதியை முத்தமிட்டுக் கொண்டிருந்தான். இது முந்தைய முத்தத்தை போல மென்மையான முத்தம் இல்லை.
இது மிக ஆழமான முத்தம். இதன் மூலம் விகாஷ் இன்று ஸ்ருதியை தான் எவ்வளவு நேசிக்கப் போகிறேன் என்பதை சொல்லிக் கொண்டிருந்தான். அது அவர்களின் முதல் முத்தம். ஸ்ருதி தன் உடம்பில் செல்கள் பூப்பதை உணர்ந்தாள். விகாஷுடைய நெருக்கம் ஸ்ருதியின் மூச்சை வெளிவர விடாமல் செய்தது. விகாஷுடைய கை இப்போது ஸ்ருதியின் இடுப்பில் இருந்து அவள் முதுகிற்கு வந்திருந்தது. அவளுக்கு கழுத்து வலிக்காமல் வாகாய் பிடித்திருந்தான். அப்போது அவர்கள் அறையின் கதவு தட்டப்பட்டது. விகாஷ் இன்னும் ஸ்ருதியை பிரியத்தோடு முத்தமிட்டுக் கொண்டிருந்தான். இந்த முறை ஸ்ருதி விகாஷை பிடித்து தள்ள இருவரும் ஒருவரையொருவர் பிரிந்து சென்றனர். இந்த நேரத்தில் ஸ்ருதியின் முகம் இளஞ்சிவப்பு நிறத்தில் மலர்ந்திருந்தது. அவள் மூச்சு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. விகாஷ் இன்னும் அவளை மிகுந்த அன்புடன் பார்த்து கொண்டிருந்தான். அவள் இப்போது வெட்கத்துடன் முகத்தை வேறு பக்கம் திருப்பி, யாரோ கதவை தட்டுறாங்க என்றாள். விகாஷ் அவளை பார்த்து கொண்டே, நான் போய் பாக்குறேன் என்றான். ஸ்ருதி இன்னும் வெட்கத்தில் தலை குனிந்த நிலையில் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரத்திற்கு முன்னர் என்ன நடந்தது என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. விகாஷ் அருகே வந்தவுடன் அவள் என்ன செய்தாள் என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்று ஸ்ருதி வாழ்வில் முதல் முறையாக அவள் உதடுகளை யாரோ தொட்டார்கள். ஸ்ருதிக்கும் அது தேவையான ஒன்றாக இருந்தது. ஆனால் ஏன் என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை. இந்த நேரத்தில் அவளுக்குள் வேகமாய் வளர்ந்து வரும் உணர்வுகளின் போக்கை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இங்கே விகாஷ் கதவை திறக்க மயங்க் வாசலில் நின்று கொண்டிருந்தான். அண்ணா, நான் ஏன் வந்தண்ணா என்று பேசிக்கொண்டே மயங்க் விகாஷை பார்த்து அமைதியாகி சிரிக்க ஆரம்பித்தான். மயங்க் தேவையில்லாமல் சிரிப்பதை பார்த்த விகாஷ், என்னடா கேக்க பிக்கன்னு சிரிக்கிற? என்ன பார்த்தா உனக்கு என்ன கோமாளி மாதிரியா தெரியுது என்றான். அண்ணா, நீ குக்க வித்து கோமாளியை விட பெட்டரா சிரிக்க வைக்கிற. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? அண்ணி வந்தப்புறம் ரூமை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு வாட்டி கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு அப்புறம் வாங்க என்ற மயங்கின் கருத்தை புரிந்து கொள்ள விகாஷிற்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. அவசரமாக அறைக்கு திரும்பி வந்து கண்ணாடியில் தன்னை பார்த்தான். ஸ்ருதியின் நெற்றி பொட்டு அவன் கன்னத்தில் ஒட்டி இருந்தது. அப்போதுதான் அவனுக்கு மயங்க் முன்னால் கேவலப்பட்ட விஷயம் புரிந்து போனது. கடவுளே, இப்ப இவ இத வச்சு இந்த மாசம் முழுசும் நம்மள ஓட்டுவானே என்றபடி தன்னுடைய முகத்தில் இருந்த பொட்டை எடுத்தான். அவன் கையில இப்ப ஒரு வெப்பன் கிடைச்சிருக்கு, இனி நான் செத்தேன் என்றபடி திரும்பினான். ஸ்ருதி அங்கேயே நின்று கொண்டிருக்க விகாஷ் ஸ்ருதி நெற்றியில் அந்த பொட்டை ஒட்ட வைத்தான். அண்ணா, அன்னி ஃப்ரீயா இருந்த வெளியே அனுப்பு, வானதி அம்மா ஏதோ பேசணுமாமா என்று மயங்க் வெளியில் இருந்து கத்தினான். கூடவே அவன் சிரிப்பும் சேர்ந்து கேட்டது. கடுப்பான விகாஷ் ஏதோ பதிலுக்கு கத்தும் முன்னர் ஸ்ருதி வெளியேற போனாள். அதே நேரம் விகாஷிற்கு ஒரு போன் கால் வந்தது. அந்த பெயரை பார்த்ததும் விகாஷ் அதிர்ச்சியானான். அந்த காலில் சஞ்சய் என்கிற பெயர் வந்து கொண்டிருந்தது. இங்கே மால்தீவ்ஸ் கடற்கரை ரிசார்ட்டில் ஆரியன் மின்மினியை சமாதானம் செய்து கொண்டிருந்தான். மின்மினி அவன் நட்சத்திராவுடன் இருந்த அந்தரங்கமான வீடியோக்களை பார்த்ததால் அவன் தொடும் போதெல்லாம் நட்சத்திராவின் நினைவுகள் அவளுக்குள் வந்து போயின. அதனால் அவனிடம் இருந்து விலக நினைக்கிறாள். ஆரியனோடு போராடி கொண்டிருக்கும் போது மின்மினியின் போன் ஒலித்தது. மின்மினி ஆரியனிடமிருந்து விலகி அந்த போனை எடுத்தாள். அந்த அழைப்பு ஸ்வஸ்திகாவிடமிருந்து வந்திருந்தது. மின்மினி இன்று கல்லூரிக்கு வரப்போகிறாளா இல்லையா என்பதை அறிய ஸ்வஸ்திகா அழைத்திருந்தாள். மின்மினி அதுதான் சாக்கு என்று ஆவலுடன் பேசிக்கொண்டே அங்கிருந்து பால்கனிக்கு சென்றாள். அவள் சமாதானம் அடைய செய்ய தான் முயற்சிக்கும் இந்த நேரத்தில் ஸ்வஸ்திகா அழைத்ததற்காக ஆரியனுக்கு எரிச்சல் வந்தது. பெரிய காலேஜ், MBA கோல்டு மெடல் வாங்குறதுக்காக 2 ஃப்ரெண்ட்ஸும் டெய்லி கூப்பிட்டு பேசிக்கிறாங்க. வாங்க போற பார்டர் பாஸ் மார்க்குக்கு இதெல்லாம் தேவையா என்று அழுத்து கொண்டான். மின்மினி மீதும் தீராத கோபம் வந்தது. அவள் அவனை வெகு நேரமாக அவாய்ட் செய்து கொண்டு அவனுடைய ஹனிமூன் மூடை கெடுத்துக் கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரத்தில் மின்மினி சாதாரணமாகி விடுவாள் என்று நினைத்த ஆரியனுக்கு இது பெரும் சோதனையாக இருந்தது. மின்மினி ஸ்வஸ்திகாவுடன் பேசி போனை கட் செய்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தபோது அவள் கண்கள் அவளை சுற்றி சூழ்ந்திருந்த நீரின் மீது சென்றது. அதுவரை இருந்த வலியும் ரணமும் அவள் இதயத்தை விட்டு காணாமல் போனது. அந்த இடத்தை பார்த்த மின்மினியின் வாயிலிருந்து தன்னை எறியாமல் வார்த்தைகள் வெளியேறின. அந்த ரிசார்ட் 4 புறமும் நீரால் சூழப்பட்டு சூரிய ஒளி நீரில் பட்டு பளபளத்தது. அதை பார்த்த மின்மினி மெய் மறந்தாள். அதே நேரம் ஆரியன் அவளை பின்னிருந்து தூக்கினான். மின்மினி ஆரியனிடம்,
கொஞ்சம் கீழே இறக்கி விடுங்க ஆரியன். எப்ப பாரு ஸ்ட்ரென்த் காட்டி என்ன டிஃபீட் பண்ணிட்டே இருக்கீங்க என்று கடுகடுத்தாள். இன்னும் சொல்ல போனால் மின்மினி சற்று முன் நடந்த போராட்டத்தில் அவனை கோபத்தில் அறைந்திருந்தாள். எனவே ஆரியன் நிச்சயம் அதற்கு பதில் மரியாதை செய்து விடுவானோ என்று பயந்தாள். மின்மினியின் வார்த்தைகளை அலட்சியப்படுத்திய ஆரியன் அவளை பின்னிருந்து முழங்கால்களோடு பிடித்து தூக்கிக் கொண்டான். நீ அப்புறமா என்கிட்ட எரிஞ்சு விழு, இப்ப உள்ளவா, வந்த முதல்ல என் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு என்றான். ஆரியன் தன்னை அடிக்க கூப்பிடவில்லை என்பதை உணர்ந்த மின்மினி இப்போது மீண்டும் தன் போக்கை காட்டினாள். யாரும் என் மேல ஒண்ணு அக்கறை காட்ட தேவையில்ல, எங்களுக்கு பசிச்சா நாங்களே வந்து சாப்பிட்டுக்குவோம் என்று முனங்கினாள். அதே சமயம் ஆரியனுக்கு மின்மினியின் பிடிவாதமான நடத்தையை பார்த்து கொஞ்சம் கோபம் வந்தது. அவளை கீழே இறக்கிவிட்டு, சரி வேணாம் போ, இனிமே நான் உன்னை தொடல, என்கிட்ட முள்ளு முள்ளா நிறைய வச்சிருக்கேன், பக்கத்துல வந்தேனா உன்னை குத்திரும் பாரு, போயேன், யார் வேணானா என்று பதிலுக்கு அவனும் பிணக்கு காட்டினான். தன்னை கோபமாக பார்த்து கொண்டிருந்த மின்மினியின் கண்ணீரை பார்த்து, ஓ, உன் கண்ணீர் காவியத்தை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இந்த மால்தீவ்ஸ்ல தண்ணி கொஞ்சம் குறைதான், போய் நல்லா அழு, இந்த தீவுக்கு நீ வந்ததுக்கு அதாவது நடக்கட்டும் என்றான். அதை கேட்டதும் மின்மினிக்கு மீண்டும் கண்ணீர் வர, ஆமா, நீங்க முள்ளுதான், உங்க கோவம்தான் உங்க முள்ளு, நான் எப்ப வந்தாலும் அது என்ன குத்திக்கிட்டே இருக்கு, என் பக்கத்துல இனிமே வராதீங்க என்று சொல்லிக்கொண்டே பாத்ரூம் நோக்கி ஓடினாள். ஆரியன் கூந்தலில் தலையை கோதிக்கொண்டே, கண்ட்ரோல் ஆரியன், கண்ட்ரோல், கோவத்தை கண்ட்ரோல் பண்ண, சென்னைக்கு போறதுக்குள்ளையாவது நமக்கு ஹனிமூன் நடக்குமா, இவளை எப்படி வழிக்கு கொண்டு வரதுனே புரியலையே என்று முணுமுணுத்தான். மறுபுறம் மின்மினி குளியல் அறையின் கதவு வழியாக எட்டி பார்த்தபடி குழம்பி தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்த ஆரியனை பார்த்தாள். அவன் நிலையை பார்த்து சிரித்துவிட்டு மீண்டும் குளியல் அறைக்குள் சென்றாள். ஆரியனுடைய கோபம் தணிவதற்காகவே அவள் அந்த அழுகையை ஆரம்பித்திருந்தாள். அதனால் கொஞ்ச நேரத்திற்கு மேல் அவளால் தாக்குப்பிடிக்க முடியாமல் பாத்ரூமிற்குள் ஓடிவிட்டாள். என்ன நடந்தாலும் ஆரியன் மீதான அவளுடைய காதல் கொஞ்சம் கூட குறையவில்லை. ஆனால் ஆரியன் அவளை ஒரு இன்னசென்ட் பேபி என்றுதான் நினைக்கிறான். ஆனால் மின்மினி செய்யும் சில செயல்கள் குழந்தைத்தனமாக இருந்தாலும் ஆரியனை இன்னொரு பெண்ணுடன் பார்க்கும்போது அதை கைத்தட்டி ரசிக்கும் அளவிற்கு அவள் குழந்தை இல்லை என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் நினைத்தாள். யோசித்துக் கொண்டே இருந்த மின்மினி பாத்ரூமிற்குள் அப்படியே அமர்ந்தாள். ஆரியன் அறைக்குள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். மின்மினியை எப்படி சமாதானப்படுத்துவது என்று அவனுக்கு புரியவில்லை. என்ன செய்தாவது அவன் மின்மினியை மீண்டும் பழையபடி தன்னை நேசிப்பவளாக மாற்ற வேண்டும் என்று மட்டும் யோசித்துக் கொண்டிருந்தான். பாத்ரூமுக்குள் இருந்த மின்மினியிடம், மின்மினி, கதவு தர என்று ஆரியன் அழைத்தான். ஆரியன் குரல் அவள் காதில் வந்தபோது மின்மினி குளியல் அறையின் சுவரின் அருகில் அமர்ந்திருந்தாள். மின்மினி உள்ளிருந்து, இப்ப என்ன பிரச்சனை என்று கத்தினாள். ஆரியன் எதுவும் பேசாமல் மீண்டும் ஒருமுறை கதவை தட்டினான். மின்மினி பதறி போய் கதவை திறந்து, என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன வேணும் என்றாள் கோபமாக. உன் ட்ரெஸ் எடுக்காம குளிக்க போயிட்டியோன்னு நினைச்சேன் என்று ஆரியன் நல்ல பிள்ளை போல சொல்லிவிட்டு மின்மினியிடம் அவள் உடைகளை கொடுத்தான். அவள் ஆரியனை பார்த்து கொண்டே அவள் மனதிற்குள், எவ்வளவு நல்லவர் நீங்க என்று நினைத்து கொண்டவள் அவள் உடைகளை கவனித்தாள். அதை பார்த்து முகம் சுருங்கி, இதெல்லாம் என் ட்ரெஸ்ஸே இல்ல என்றாள். ஆரியன் அவள் சொல்வதை கேட்டு அவள் பக்கம் திரும்பி, இதெல்லாம் உன்னோடது இல்லைனா பின்ன என்னோடதா, நீ இதான் போடணும் என்றான். மின்மினி, அதெல்லாம் என்னால முடியாது, இது ரொம்ப சின்ன ட்ரெஸ், எல்லாம் ஓபன் டைப்ல இருக்கு என்று மறுத்து விட்டாள். இதை பார்த்த ஆரியன் சிரித்து கொண்டான். அதெல்லாம் அவர்கள் இருவரும் ஒன்றாக 5வது மாத ஆனிவர்சரிக்கு மாலுக்கு சென்ற போது அவளுக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் வேண்டும் என்று ஆரியன் மின்மினிக்காக வாங்கி வைத்த ஆடைகள். அவள் கன்னத்தை தடவி, பரவாயில்ல, இங்க நீயும் நானும் தவிர வேற யாரும் இல்ல, நீ போட்டுக்க என்றான். மின்மினி இப்போது கொஞ்சம் எரிச்சலுடன், ஆனா என் பழைய ட்ரெஸ்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டாள். அதுலயும் நீ அழகாதான் இருக்க மின்மினி, ஆனா இந்த ட்ரெஸ் போட்டா உன் அழகெல்லாம் என் கண்ணுக்கு கொஞ்சம் தெளிவா தெரியும் என்று மெதுவாக சொல்லிவிட்டு ஆரியன் அங்கிருந்து கிளம்பினான். கொஞ்ச நேரத்தில் குளித்துவிட்டு குளியல் அறையை விட்டு வெளியே வந்தாள் மின்மினி. பாத்ரூமில் இருந்து வெளியே வரவே அவளுக்கு சங்கடமாக இருந்தது. அவன் வாங்கி வைத்த ஆடைகள் அப்படி மினி கவுன் ஒன்றை அணிந்திருந்தாள். அதில் அவளுடைய சந்தன நிற கால்களின் பளபளப்பு
முழங்கால்களுக்கு மேலிருந்தே தெரிய ஆரம்பித்தது. ஆனால் இந்த ஆரியன் எதற்காக இதையெல்லாம் செய்கிறான் என்று அவளுக்கு கோபம் வந்தாலும் அவன் மனதை சமாதானம் செய்ய அவனுக்காக அந்த ஆடைகளை அவள் அணிந்து கொண்டாள். மின்மினியின் மினி கவுன் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறத்தில் ஒரு பூக்களால் பிரிண்ட் செய்யப்பட்டிருந்தது. முழங்காலுக்கு மேல் இருந்த ஆடையை இழுத்து விட்டு கொண்டே மின்மினி மெதுவாக அறைக்குள் சென்றாள். விட்கம் வெறுப்பீத்து பிடுங்கி எடுக்க தலையை குனிந்தபடி உள்ளே போனாள். ஆரியன் முன் இப்படிப்பட்ட ஆடைகளை அவள் இன்று வரை அணிந்ததில்லை. அப்போது மின்மினியின் கண்கள் ஆரியன் மேல் பட அவன் அவளை வைத்த கண் வாங்காமல் ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தான். இப்ப எதுக்கு இப்படி முழுங்குற மாதிரி பாக்குறாரு என்று மின்மினி தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டாள். ஆரியன் மின்மினியை பார்த்து புன்னகைத்தான். ஆனால் எதுவும் பேசாமல் பாத்ரூம் நோக்கி சென்றான். ஆரியன் சென்றவுடன் மின்மினி ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு வேகமாக கண்ணாடி முன் நின்று தன் தலைமுடியை டவலால் உலர்த்த ஆரம்பித்தாள். சிறிது நேரம் கழித்து அவள் பையை எடுத்து லைட் மேக்கப் பொருட்களை வெளியே எடுத்து தயாராக தொடங்கினாள். முதலில் முகத்தை அலங்கரித்து முகத்தில் மாய்ஸ்சரைசர் பூசி பிங்க் கலர் லிப்ஸ்டிக் பூசி கைகளில் வளையல்களை அணிந்தாள். அதன் பின் கண்ணாடியில் தன்னை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டாள். கண்ணாடியில் தன்னை அந்த ஆடையில் பார்த்தவளுக்கு வெட்கம் வந்தாலும், ஓய் மின்மினி, இச்சினிமால வர அதிதீராவை விட அழகாதாண்டி இருக்க என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டே சந்தோஷப்பட்ட மின்மினி பிறகு தன்னை மேலிருந்து பார்க்க ஆரம்பித்தாள். மீண்டும் ஒருமுறை தன் போனை எடுத்துக்கொண்டு பால்கனியை நோக்கி சென்று அங்கிருந்து புகைப்படங்கள் எடுத்தாள். மாலத்தீவின் அழகை வீடியோ எடுக்க ஆரம்பித்தாள். அப்போது ஆரியன் குளியல் அறையில் இருந்து வெளியே வந்தான். அறையில் மின்மினியை காணாமல் பால்கனிக்கு வந்தவன் அங்கே மின்மினி வீடியோ எடுப்பதைக் கண்டு மகிழ்ந்தான். மின்மினி இப்போது முன்பை விட மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். இப்படியே கொஞ்ச நேரம் அவளையே பார்த்து கொண்டே ஏதோ யோசித்த ஆரியன் போனில் வேகமாக யாரையோ அழைத்தான். சிறிது நேரம் கழித்து ஆரியன் மீண்டும் பால்கனிக்கு வந்த போதும் மின்மினி தன் போனில் பிஸியாக இருந்தாள். அவள் தன் செல்ஃபிகளை கிளிக் செய்து கொண்டிருந்தாள். ஆரியன் அமைதியாக அவளை பின்தொடர்ந்து சென்று மின்மினியின் கண்களில் ஒரு துணியை கட்டினான். அவள் சினுங்கினாள். ரிலாக்ஸ் மினி, நான் தான் என்று ஆரியன் சொல்லிக்கொண்டே குனிந்து மின்மினியை தன் கைகளில் தூக்கினான். என்னை இப்படி எங்க கூட்டிட்டு போறீங்க? இனிமே உங்க லைஃப்ல நான் திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சு என்னை கடத்தி இந்த தீவுக்குள்ள எங்காச்சும் விட்டுட்டு வர போறீங்களா என்று மின்மினி கொஞ்சம் பயத்தோடு கேட்டாள். காலையில் இருந்து ஆரியனை அவள் படுத்திய பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. அவன் செய்தாலும் செய்வான் என்று நினைத்தாள். மின்மினி வழியெங்கும் பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் ஆரியன் அமைதியாக இருந்தான். கொஞ்ச தூரம் சென்றவுடன் மெதுவாக மின்மினியை கீழே இறக்கினான். மின்மினியின் கண்களில் இருந்த துணியை அகற்றினான். மின்மினி மெல்ல கண்களை திறந்ததும் எதிரே உள்ளவைகளை பார்த்து அவள் வாய் திறந்தது. அது ஒரு பிரைவேட் பீச். அங்கே அவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை. கண்ணெதிரே பறந்து விரிந்த டர்காய்ஸ் நிற கடலை போலவே அவள் முகத்தில் மகிழ்ச்சி அலை ஓடியது. மின்மினி கண்களை சுழற்றி சுற்றி பார்க்க ஆரம்பித்தாள். அங்கே இருவரும் உட்கார்வதற்கும் காலை உணவிற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆரியன் தான் அதை ஆர்டர் செய்திருந்தான். ஆனால் அதையெல்லாம் மின்மினி பொருட்படுத்தாமல் தன் போனை ஆரியனின் கைகளில் கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் தண்ணீரை நோக்கி ஓடினாள். ஆரியன் அவளது செய்கையை பார்த்து பலமாக சிரித்தான். மெதுவா போமினி என்று மின்மினியை எச்சரித்தான். ஆரியன் தூரத்தில் நீரில் விளையாடி கொண்டிருக்கும் மின்மினியை தன்னுடைய போனில் இருந்து சில வீடியோக்களை எடுத்தான் மற்றும் சில புகைப்படங்களை கிளிக் செய்தான். சற்று முன் இந்த உடையில் ஆரியன் முன் நிற்க வைக்கப்பட்டவள் இப்போது அலட்சியமாக தண்ணீரில் விளையாடி கொண்டிருந்தாள். ஆரியன் அவள் நிற்பதை பார்த்து கொண்டே இருந்தான். அதன் பின் அவன் சட்டையை கழற்றி மின்மினியை நோக்கி நகர்ந்தான். இங்கு மின்மினி தன்னுள் ஆழ்ந்திருந்தாள். அவள் அத்தகைய இடத்தை விரும்பினாள். நீர் அவள் கவலைகளை, கண்ணீரை, வலிகளை கழுவி எடுக்கும் என்று அப்பா அடிக்கடி சொல்வார். இந்த ஆத்து தண்ணே நம்மளை எல்லா விஷயத்துல இருந்தும் பரிசுத்தமாக்கும் மின்மினி என்பது அவள் அப்பா சொல்லும் வார்த்தைகள். அதன் பின்னரே டேரன் ஆரோனோஃப்ஸ்கியின் நோவா படத்தை அவள் நெட்ஃபிளிக்ஸில் பார்த்திருந்தாள். அதிலும் அப்பா சொன்ன வார்த்தைகள் வரும். வாட்டர் கிளென்சஸ். அவளுக்கும் அப்போது அப்படித்தான் இருந்தது. ஆரியன் பின்னால் இருந்து அவளை பிடித்த போது மின்மினி தன் கைகளில் தண்ணீரை எடுத்து மீண்டும் தண்ணீருக்குள் விட போனாள். ஆரியன் தொட்டதும் மின்மினி ஒரு கணம் பயந்தாள். ஓ, நீங்களா? நான் பயந்துட்டேன் என்றவள் தன்னுடைய கைகளில் இருந்த நீரை எடுத்து ஆரியன் மீது வீசினாள். ஆரியன் அவன் கையை நீட்டி மின்மினியை கடிந்து கொண்டு, ஸ்டாப் இட் மின்மினி என்றான்.
நோவே, நான் அப்படித்தான் பண்ணுவேன் என்று மின்மினி சிரித்தாள். ஆரியன் மின்மினியை ஒரே அடியில் தன் அருகில் இழுத்து பின் அவளை தூக்கி தண்ணீரில் போட்டான். ஆரியனின் இந்த செயலால் கோபமடைந்த மின்மினி, பாத்தீங்களா, மறுபடியும் நீங்க சீட்டிங் கேம் விளையாடுறீங்க. நான் தண்ணி வீசினா நீங்க பதிலுக்கு தண்ணியை தானே வீசணும். அதுக்கு பதிலா என்ன தூக்கி தண்ணியில போட்டு நீங்க ஸ்ட்ராங்னு காட்டுறீங்களா? என் வீக்னஸ நீங்க யூஸ் பண்ணிக்கிறது தப்பு ஆரியன் என்றாள். ஆரியன் மீண்டும் ஒருமுறை மின்மினியை தன் அருகில் இழுத்து கொண்டு, சாரி பாப்பா, நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன் என்று சரண்டர் ஆனான். அதுக்கு பிராயச்சித்தமா நான் ஒண்ணு பண்ணிடுறேன் என்று சொல்லிக்கொண்டே ஆரியன் மின்மினியை பிடித்து அவளுடன் அவனும் சேர்ந்து தண்ணீரில் விழுந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிக்க ஆரம்பித்தனர். இருவரும் சிறிது நேரத்திற்கு முன்பு எப்படி சண்டையிட்டோம் என்பதை சுத்தமாக மறந்துவிட்டனர். நீருக்குள் இருந்த ஆரியன் மின்மினியை நெருக்கிக் கொண்டு, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா என்றான். மின்மினி அவன் கழுத்தை சுற்றி கைகளை பொறுத்து கொண்டு, நிறைய, இந்த கடல் அளவுக்கு என்றாள் மகிழ்ச்சியுடன். அடுத்த நொடியே ஆரியன் மின்மினியின் உதடுகளை தன் உதடுகளால் தொட்டு அவளுக்கு ஒரு மென்மையான முத்தம் கொடுத்தான். ஆரியன் கண்கள் இப்போது மின்மினியின் ஈரமான உடலில் பதிந்திருந்தன. அவன் முன்னோக்கி நகர்ந்து மீண்டும் ஒருமுறை மின்மினியின் உதட்டில் தன் உதடுகளை வைத்து முத்தமிட ஆரம்பித்தான். மின்மினி அவனை தள்ளி பின்னர் அங்கிருந்து வேகமாக ஓட ஆரம்பித்தாள். ஆனால் ஆரியன் வேகமாக சென்று அவளை பிடித்து தன் தோளில் தூக்கி கொண்டான். மின்மினி அவனது செயலை கண்டு சிரித்தாள். ஒருவேளை எல்லாவற்றையும் மறந்து மீண்டும் ஆரியனுடைய காதலில் உருக ஆரம்பித்து விட்டாள் போலிருக்கிறது. அவன் அவளை தோள்களில் சுமந்து வந்து ஒரு அறைக்குள் நுழைந்தான். மின்மினி திகைத்தாள். அந்த அறை பாதி இருட்டாக இருக்க அங்கே பிரைவேட் ஸ்விம்மிங் பூல் இருந்தது. இங்க எதுக்கு வந்திருக்கோம் என்று மின்மினி கேட்க, ஆனால் ஆரியன் அவளுக்கு பதில் சொல்லாமல் மின்மினியை அழைத்து கொண்டு அவளை உள்ளே உள்ள குளத்தில் மெதுவாக இறக்கி விட்டுவிட்டு மீண்டும் ஒருமுறை அவளது உதடுகளை முத்தமிட்டு அவளை தன் அருகில் கொண்டு வந்தான். மின்மினி சினுங்கி நகர ஆரியன் கோபத்தில் அவள் உதட்டை கடித்தான். அவனது கோபத்தை உணர்ந்த மின்மினியும் அசையாமல் நின்றாள். சிறிது நேரம் அவள் உதடுகளை முத்தமிட்ட பின் ஆரியன் உதடுகள் மின்மினியின் கழுத்தில் இறங்க ஆரம்பித்தன. அடுத்த நொடி ஆரியன் மின்மினியின் முகத்தை பிடித்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவளை கட்டிப்பிடித்து, I love you so much dear. Your presence means a lot to me என்றான். சொல்லிக்கொண்டே ஆரியன் மீண்டும் ஒருமுறை மின்மினியின் கன்னத்தை உதடுகளால் தொட்டு முத்தமிட்டான். இந்த நேரத்தில் இருவரின் காதல் உணர்வுகளும் அதன் உச்சகட்டத்தை நோக்கி நகர்ந்தது. மின்மினியின் மூச்சும் இப்போது கனத்தது. கண்களை இறுக மூடிக்கொண்டு ஆரியனை அணைத்துக் கொண்டாள். அவனும் ஒரு கையால் அவளை இறுக்கி இன்னொரு கையால் மின்மினியின் உடம்பில் ஓவியங்கள் வரைந்தான். திடீரென மின்மினிக்கு வேறு சில விஷயங்கள் ஞாபகம் வர கண்மூடி கிறங்க இருந்தவள் ஆரியனை வேகமாக தள்ளிவிட்டாள். நீங்க கொஞ்சம் கூட நல்ல ஆளே இல்ல என்று சொல்லிக்கொண்டே மின்மினி வேகமாக ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியேறினாள். ஆரியன் சற்று அதிர்ச்சியடைந்தாலும் அடுத்த நொடி அவனும் வெளியே வந்தான். மின்மினியை தன் அருகில் இழுத்து கொண்டு, என்னாச்சு, நல்லா தானே இருந்தோம் என்று கோபத்துடன் கேட்டான். மின்மினி அவனை பார்த்து, நீங்க என்ன தொடுறீங்க, எனக்கு அது வேணாம், இத பத்தி நம்ம காலையிலே பேசணும் என்றாள். ஆரியன் ஆச்சரியத்துடன், ஆனா மின்மினி, அது சீரியஸ் டாக் கிடையாது, ஜஸ்ட் வெண்டிங் அவுட் மை எமோஷன்ஸ், அவ்வளோதானே என்று கேட்டான். ஆரியன் பேசியதை அலட்சியப்படுத்திய மின்மினி, நான் இப்ப ரூமுக்கு போனும் என்றாள். ஆரியன் பெருமூச்சை ஒன்றை உதிர்த்தபடி, சரிவா போலாம் என்றான். உண்மையை சொல்வதென்றால் மின்மினியின் இந்த நடத்தை ஆரியனை கடுமையான கோபத்திற்கு ஆளாக்கியது. இருவரும் ஒருவரோடொருவர் தன்னந்தனியாக செலவிட இங்கு வந்திருந்தனர். ஆனால் மின்மினியோ ஆரியனுடைய கடந்த கால வாழ்க்கையை அவர்களுக்கு நடுவே கொண்டு வந்து எல்லாவற்றையும் கெடுத்து கொண்டிருந்தாள். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்ட ஆரியன் மின்மினியின் கையை பிடித்து தன்னுடன் அழைத்து சென்றான். அறையை அடைந்தவுடன் மின்மினியை உடைமாற்றச் சொன்னான். மின்மினியும் அமைதியாக பாத்ரூம் நோக்கி நகர்ந்தாள். ஆரியனுக்குள் ஆண் என்கிற ஈகோ, சுய தன்மானம், ஆசைகள், நிராசைகளான இயலாமை எல்லாம் ஒன்று சேர்ந்து சூழ்ந்தது. பாத்ரூமில் உடை மாற்றிவிட்டு வெளியே வரப்போகும் மின்மினியிடம் அவற்றை எல்லாம் காட்டி விடுவது என்று முடிவு செய்து அவளுக்காக காத்திருந்தான். மின்மினி பாத்ரூமை விட்டு வெளியே வருவதற்குள் ஆரியனும் உடை மாற்றியிருந்தான். அவளுக்காக காத்திருந்த ஆரியன் மின்மினியின் கையை பிடித்துக்கொண்டு
அவளை அழைத்துக் கொண்டு வெளியே நடந்தான். கடற்கரை எதிரே விரிந்து கிடந்தது. பால்கனியின் வெட்ட வெளியில் வெயில் படாமல் குடைகளுக்கு நடுவே காலை உணவு தயாராக இருந்தது. ஆர்யன் மின்மினியை தன் அருகில் உட்கார வைத்துவிட்டு அவளுடைய காலை உணவை ஊட்ட ஆரம்பித்தான். மின்மினி முகத்தை மட்டும் என்று வைத்துக் கொண்டு வாயை திறந்து உணவை வாங்கிக் கொண்டிருந்தாள். திடீரென்று உணவூட்டுவதை நிறுத்திய ஆர்யன் மின்மினியை பார்த்து, இப்ப என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிடிக்கல அதான என்று கேட்டான். மின்மினி அவன் பேச்சை கேட்டு அமைதியானாள். ஆர்யன் மின்மினியின் கண்களை பார்த்து, உன் பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம், சரி நான் போயிட்டுமா என்று கேட்டான். எதற்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்த மின்மினியிடம், இப்ப ஏன் பேச மாட்டேங்கிற மின்மினி, பேசு, நீ என்ன பேசினாலும் அத கேக்குறதுக்குதான் நான் உன் வாழ்க்கையில வந்திருக்கேன் என்றான். என்ன டார்ச்சர் பண்ணி அதுல நீ ஹாப்பியா ஃபீல் பண்றேனா பண்ணு மின்மினி, அப்படியாவது சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். இப்ப என்ன, உனக்கு நான் தொட்ட பிடிக்கல அவ்வளவுதானே? சரி, நான் உன்னை இனிமே தொட மாட்டேன். என் மூச்சு காத்து கூட உன் மேல படாது. ஆனா அதே நேரம் நீ என்னை விட்டு வேற எங்கேயோ போறதுக்கும் நான் அலோ பண்ண மாட்டேன் என்று ஆர்யன் கோபமாக சொன்னான். சொல்லிவிட்டு தன் இடத்தில் இருந்து எழுந்து நின்றான். நீ என் வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடி நடந்த எதையுமே என்னால பின்னால போய் மாத்த முடியாது. உன்னால என்ன அக்செப்ட் பண்ண முடிஞ்சா பண்ணு, இல்லாட்டி என்னை விட்டு விலகி கூட போ. ஆனா எது நடந்தாலும் நீ என் கண் பார்வைக்குள்ள இருக்கணும், எனக்கு அது மட்டும்தான் வேணும் என்றபடி ஆர்யன் அங்கிருந்து எழுந்து போனான். அவனுக்கு மின்மினியின் மேல் அதிக கோபம் வந்தாலும் அவளை காயப்படுத்த மனமில்லாமல் வேறு சில தேவையில்லாத விஷயங்களை சொல்லிவிட்டு வெளியேறினான். ஆர்யன் இதெல்லாம் சொன்னதுமே மின்மினி எழுந்து படுக்கையில் சென்று கட்டிலில் படுத்திருந்தாள். இப்படி ஒரு சூழலை எப்படி சமாளிப்பது என்று அவளுக்கு எதுவும் புரியவில்லை. அடுத்த நாள் காலையில் மின்மினியின் கண்கள் திறந்தபோது அவள் படுக்கையில் தனியாக இருந்தாள். படபடுத்து போய் எழுந்து உட்கார்ந்தாள். ஆர்யன் நேற்று முழுவதுமாக அறைக்கு வரவில்லை என்பதை புரிந்து கொண்டாள். அவளை இப்படி இரவில் தனியாக விட்டுவிட்டு போனால் அவள் எப்படி இந்த தெரியாத இடத்தில் இருப்பாள்? என்னை விட ஆர்யன் உங்களுக்கு கோபம் முக்கியமா போயிடுச்சுல என்று மின்மினி தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டாள். சரி, போன் பண்ணி பேசுவோம் என்று மினி தலையை அங்கும் இங்கும் திருப்பி அவள் போனை தேட அவள் கண்கள் அறையில் கிடந்த சோஃபாவை நோக்கி சென்றது. ஆர்யன் சோஃபாவில் தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் மின்மினிக்கு தான் அவனை பற்றி தவறாக யோசித்து விட்டோம் என்கிற குற்ற உணர்வு வந்தது. தனக்காக ஆர்யன் இப்படி வசதியில்லாமல் உறங்குவதை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டவள் எழுந்து அவன் அருகில் சென்றாள். ஆர்யனுக்கு அருகே வந்தவள் அங்கேயே அமர்ந்து அவனை பார்க்க ஆரம்பித்தாள். ஒருவேளை ஆர்யன் சொன்னதுதான் உண்மை. தான் ஆர்யனிடம் மோசமாக நடந்து கொண்டிருக்க வேண்டும். உண்மைதான். முதலில் ஆர்யனை அறைந்து விட்டாள். அதன் பின் அவன் ஆசையோடு அவளை ஸ்விம்மிங் பூலில் அணைக்க நெருங்குகையில் அவனை வெறுத்து விலக்கினாள். நேற்றைய நாள் முழுவதும் இப்படியே கழிந்தது. ஒருமுறை கூட அவள் ஆர்யனை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. ஆர்யன் கண்விழித்த போது மின்மினி ஆர்யனுடைய கையை தன் கைக்குள் பிடித்திருந்தாள். மின்மினி தன் அருகில் அமர்ந்திருப்பதை ஆர்யன் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஆனால் ஆர்யன் மின்மினியின் கைகளை விலக்கிவிட்டு பாத்ரூம் நோக்கி சென்றான். ஆர்யனின் காதலில் மின்மினி நம்பிக்கை இல்லாமல் நடந்து கொள்வது ஆர்யனை அதிகம் காயப்படுத்தி இருந்தது. அதனால் மறுபடி பேசி தன்னுடைய காயங்களை அதிகப்படுத்திக் கொள்ள அவன் விரும்பவில்லை. மறுபுறம் சென்னை ஆர்மி காலனியில் ஸ்ருதி வேகமாக எழுந்து தயாராகி அர்ச்சனாவிற்கு உதவ சமையலறைக்கு சென்றாள். இன்று அத்தைகள் இருவரும் அவரவர் குடும்பத்துடன் தத்தம் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். இங்கு விகாஷ் வீட்டில் விகாஷ் யூனிஃபார்ம் அணிந்து கிளம்பிக் கொண்டிருந்தான். அப்பாவை பார்த்தால் விகாஷ் ஏதேனும் கேட்டுவிடலாம் என்பதற்காகவே அவன் வேலைக்கு உடனடியாக கிளம்பிக் கொண்டிருந்தான். விகாஷ் யாரிடமும் எதுவும் பேசாமல் அமைதியாக வீட்டை விட்டு வெளியேறினான். முதல் நாள் அப்பா ஸ்ருதியை பேசிய வார்த்தைகளை கேட்டு விகாஷ் மனம் உடைந்து போனது. அதே நேரம் அவனது கால்கள் மாமா மற்றும் அத்தையின் வீட்டை நோக்கி தானாக சென்றது. வேலைக்கு போகும் முன்னர் ஸ்ருதியை அவன் ஒருமுறை பார்க்க விரும்பினான். ஸ்ருதி நேற்று மற்ற சடங்குகளை முடிப்பதில் மிகவும் பிஸியாக இருந்ததால் விகாஷால் அவளை தனியாக சந்திக்க முடியவில்லை. விகாஷ் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் மயங்க் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். பிறகு, ஸ்ருதி அண்ணே, இன்னைக்கு எனக்கு பூரி கிழங்கு பண்ணித்தாங்க என்று கத்தினான். ஸ்ருதி சமையல் அருகில் இருந்து கொண்டே, ஓகே மயங்க், ரெடி பண்ணிட்டு இருக்கேன் என்றாள். மயங்க் விகாஷை பார்த்து சிரித்து கொண்டே, அண்ணா, இன்னைக்கு நீ அண்ணிய பார்க்க முடியாது, அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க என்றான். விகாஷ் அவன் சொல்வதை கேட்டு சிரித்துவிட்டு, வர வர ரொம்ப பேசுறடா நீ, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் உனக்கு பதிலுக்கு எதையாவது செய்ய வேண்டி வரும் பாத்துக்க என்றான். அதை கேட்ட மயங்க் விகாஸின் தோளில் அடித்து, ஓஹோ, அது அப்புறம் பாத்துக்கலாம், ஆனா இப்ப நான் தான் என் அண்ணனை வச்சு செய்ய போறேன் என்றான். அதே நேரம் ஹாலுக்கு வந்த அர்ச்சனா இருவரிடமும்,
என்ன கிசு கிசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? சாப்பிட வாங்க என்றாள். அர்ச்சனா சொல்வதை கேட்ட விகாஷ் வேகமாக டேபிளில் சென்று அமர்ந்தான். மனு ஹாலுக்குள் ஓடி வந்து மயங்கிடம், அண்ணா நீ அப்புறமா சாப்பிடு, எனக்கு ஸ்கூலுக்கு லேட்டாச்சு என்றபடி மயங்கை தள்ளிவிட்டு அவள் விகாஷுடன் அமர்ந்து கொண்டாள். எல்லோரும் சாப்பிட்டு விட்டு மீண்டும் ஹாலில் கூடி பேச ஆரம்பித்தனர். இன்றைக்கு பிரதாப்பை அங்கே பார்க்க முடியவில்லை. ஹாலில் எல்லோரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த விகாஷ் அமைதியாக கிச்சன் நோக்கி நகர்ந்தான். ஸ்ருதி இன்னும் சமையல் அறையில் கிச்சன் ஸ்லாப் அருகே நின்று ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தாள். விகாஷ் வேகமாக அவளிடம் சென்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு சமையல் அறையை விட்டு வெளியேறினான். விகாஷ் அப்படி செய்ததும் ஸ்ருதி ஒரு கணம் ஷாக் ஆனாள். அவள் திரும்பி பார்த்தபோது விகாஷ் சமையல் அறையில் இருந்து அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே வெளியே வந்திருந்தான். ஸ்ருதியும் பதிலுக்கு அவனை பார்த்து சிரித்தாள். அத்தைகள் குடும்பம் ஊருக்கு கிளம்ப அவர்களை பஸ் ஏற்ற அகிலன் கிளம்பினார். மனுவும் மயங்கும் வெளியேறினார்கள். விகாஷ் டியூட்டிக்கு கிளம்பிவிட்டான். அதன்பின் அர்ச்சனாவும் ஸ்ருதியும் மட்டுமே வீட்டில் இருந்தனர். ஸ்ருதி தன் அறையில் இருந்தபோது ஹாலில் அர்ச்சனா திடீரென்று அலறுவது தெரிந்தது. ஸ்ருதி வேகமாக அவள் அறையை விட்டு வெளியே வந்து பார்த்தாள். அர்ச்சனா தனது வீட்டிற்குள் அனுமதி இல்லாமல் சில ஆண்கள் நுழைவதை பார்த்து, யாரு நீங்கெல்லாம், எதுக்கு இப்படி திறந்து போட்ட வீட்டுக்கு நடுவுல வரீங்க என்று கேட்டார். ஆனால் பேசாமல் அந்த ரவுடி கூட்டம் எதுவும் சொல்லாமல் வீட்டிற்குள் நுழைந்து அங்கும் இங்கும் எதையோ தேடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஸ்ருதி வெளியே வந்து பார்த்தாள். அவர்களை பார்த்ததும் அதிர்ந்தாள். கணேஷ் அண்ணா, நீங்க என்று பயந்தபடியே பின்வாங்க ஆரம்பிக்க, ஆனால் உடன் வந்திருந்த அவனுடைய அண்ணன் அவள் கைகளை பிடித்துக் கொண்டான். ஸ்ருதியின் வாயில் இருந்து அந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்ட அர்ச்சனா, உங்க அண்ணனா? ஸ்ருதி, இவங்கெல்லாம் உன் சொந்தக்காரங்களா என்று கேட்டார். அதே நேரம் ஆத்திரத்துடன் உள்ளே வந்த சஞ்சய் ஸ்ருதி அண்ணன் கணேஷை பார்த்து, இப்பவாவது நான் சொல்றத நம்புறியா? என்னமோ உன் தங்கச்சி நல்லவ, யார் கூடயும் ஓடி போலன்னு சொன்ன, இப்ப பார் குடும்பம் நடத்திட்டு இருக்கா என்றான். சஞ்சயை பார்த்த அர்ச்சனா நிலைமையை புரிந்து கொண்டார். கோபமாக, யாரு நீ? ஏன் பொண்ணை பத்தி தப்பா பேசுற? இரு, நான் விகாஷுக்கு போன் பண்றேன் என்றபடி போனை எடுக்க சஞ்சயுடைய ஆள் அர்ச்சனாவிடம் இருந்த போனை பிடுங்கினான். சஞ்சயை பார்த்த ஸ்ருதி பயந்து போனாள். அண்ணா, நான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் என்று சொல்லி முடிப்பதற்குள் கணேஷின் கைகள் ஸ்ருதியின் கன்னத்தில் இறங்கின. அவளால் பேச முடியாத அளவுக்கு அந்த அறை விழுந்தது. இதையெல்லாம் பார்த்த அர்ச்சனா பதறினார். ஸ்ருதிமா என்று அவள் அருகே ஓடினாள். ஸ்ருதி ஒரு கையால் கன்னங்களை பிடித்துக் கொண்டே அண்ணா என்று அழைக்க அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாய் கொஞ்சம் மூடு, நீ பேசின வரைக்கும் போதும், என் கூட வா என்று ஸ்ருதியின் கையை பிடித்து இழுக்க ஆரம்பித்தான் கணேஷ். ஸ்ருதி, பிளீஸ் அண்ணா, இனி நாங்க வர விரும்பல, என்ன விட்டுருங்க என்று அழுதாள். அப்போது சஞ்சய் ஸ்ருதியிடம் வந்து ஸ்ருதியின் கையை தன் கைகளால் இறுக்கி பிடித்துக் கொண்டு, நீ என்ன கெஞ்சினாலும் எதுவும் நடக்காது ஸ்ருதி, உன்னால நான் நிறைய நஷ்டப்பட்டுட்டேன், எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை ஒண்ணும் இல்லாம பண்ண போறேன் என்றான். அர்ச்சனாவிற்கு இப்போது அவர்கள் பேச்சிலிருந்து நடந்த அனைத்தையும் புரிந்து கொண்டாள். அனைவரின் கவனமும் ஸ்ருதி பக்கம் இருக்க அர்ச்சனா மெதுவாய் தன் அறைக்கு சென்றார். அறையை அடைந்ததும் தனது இரண்டாவது போனை எடுத்து வேகமாக விகாஷிற்கு அழைத்தார். அதே நேரம் சஞ்சய் ஸ்ருதியை கையில் பிடித்து இழுத்து போக ஆரம்பித்தான். ஸ்ருதி அண்ணனை பார்த்து, அண்ணா பிளீஸ், நான் கெஞ்சி கேக்குறேன், என்ன விட சொல்லுங்க, எனக்கு எங்கேயும் வர வேணாம். சஞ்சய், என்ன விடடா, என் புருஷன் வந்தா அவனை சும்மா விட மாட்டாரு என்று அழுகையும் ஆக்ரோஷமுமாக கத்தினாள். அதை கேட்டு சஞ்சய் சட்டென நின்றான். ஸ்ருதி தனக்கு கல்யாணமானதை சொன்னதும் கணேஷ் மற்றும் சஞ்சயின் கவனம் ஸ்ருதி மீது படிந்தது. புடவை அணிந்திருந்த ஸ்ருதி கழுத்தை அவர்கள் பார்க்க அவள் கழுத்தில் புத்தும் புதிதாக கட்டப்பட்ட தாலி மின்னியது. ஸ்ருதியை அப்படி பார்த்த கணேஷின் இதயம் வெடித்து சிதறியது. சஞ்சயும் அதை பார்த்த அதிர்ச்சியில் ஸ்ருதியை பிடித்திருந்த கையை தளரவிட்டான். ஸ்ருதியின் உச்சந்தலையில் குங்குமம் இருந்தது. அதை பார்த்த அவன் மனம் ஆத்திரம் தாழாமல் தடுமாறியது. அவன் கண்கள் ஸ்ருதி கழுத்தை நோக்கி சென்றது. ஸ்ருதி கழுத்தில் மஞ்சள் தாளி இருந்தது. சஞ்சய் இதை பார்த்ததும் ஸ்ருதியை வேகமாக அறைந்தான். அவள் நிலை தடுமாறி தரையில் விழுந்தாள். சஞ்சய் கோபத்தை கண்ட கணேஷ், கொஞ்சம் பொறுமையா இருங்க என்றான். சஞ்சய் கணேஷை முறைத்தபடி, வாய மூடு கணேஷ் என்று சொல்லி கத்தினான். அதே நேரம் ஆர்மி காலனிக்கு அர்ச்சனா வீட்டிற்குள் ஏதோ சண்டை என்பது வரைக்கும் புரிந்தது. வேகமாக அவரவர் வீட்டிலிருந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள். சஞ்சய் ஸ்ருதி கையை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்து அவளை வலுக்கட்டாயமாக தூக்கி
தன் காரில் உட்கார வைத்தான். அவன் பின்னால் மற்றவர்கள் ஏறிக்கொள்ள கார் அங்கிருந்து கிளம்பியது. சஞ்சய் அரை மணி நேரத்தை கடந்து ஸ்ருதியுடன் தனது ஃபார்ம் வீட்டை அடைந்தான். கணேஷின் மனதில் பயம் குடிக்கொண்டிருந்தது. சஞ்சய் ஸ்ருதியை என்ன செய்ய போகிறானோ என்று பயந்து வேகமாக சஞ்சய் மற்றும் ஸ்ருதியை அவன் பின்தொடர்ந்தான். சஞ்சய் ஸ்ருதியை வீட்டிற்குள் கொண்டு வந்து கீழே வீசினான். ஸ்ருதி தரையில் விழுந்தாள். ஆனால் நிதானமாக எழுந்து உட்கார்ந்தபடி, உன்னால இனி என்னை எதுவும் பண்ண முடியாது சஞ்சய், எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு என்றாள். அவள் சொல்வதை கேட்டு ஸ்ருதி முன் அமர்ந்திருந்த சஞ்சய் பல்லை கடித்து கொண்டு, உன் பின்னாடி நான் அலைறனா? உன் அண்ணன் பண்ண வேலை அதெல்லாம் என்றான். சஞ்சய் கோபமாக ஸ்ருதியின் தலைமுடியை தன் முஷ்டியில் இறுக்கி பிடித்து, உனக்கு அவ்வளோ தெனாவிட்டாய் போச்சா? இருடி, நான் இல்லாம துளிர் விட்டு போயிருக்கிற உன் திமிர அடக்கி காட்டுறேன். நான் யாருன்னு உன் குடும்பத்துக்கே காட்டுறேன் என்றான். ஸ்ருதி வலியில் முனகி கண்களை மூடிக்கொண்டாள். ஆனால் அவள் கண்ணீர் வெளியே வரவில்லை. கணேஷ் கையை நீட்டி தடுத்தான். பிளீஸ், அவ சின்ன பொண்ணு, குழந்தை. எங்க பொண்ணை எங்க கண்ணு முன்னாடி இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. நடந்தது என்னன்னு நான் கேக்குறேன் என்றான். கணேஷ் வார்த்தைகளை கேட்ட சஞ்சய் கோபமாக, நீ என்ன இதுக்கு இவளை கேட்க போற? அனுப்பி வச்சதை நீதானே. இவளை பாத்துக்கணும்னு தான் உன் வீட்டுல விட்டுட்டு போனோம். இவ ஓடி போனப்ப நீ எங்கிருந்த? இவ உன் குடும்பத்து மரியாதை கெடுத்ததும் இல்லாம என் குடும்பத்தையும் எல்லாம் அவமானப்படுத்திட்டு ஓடி போனா? இப்ப என்னமோ என்ன நடந்துச்சுன்னு கேட்டு சொல்றேங்கிற? உன் விளக்கமெல்லாம் யாருக்கு வேணும்? நீயும் குடும்பமும் நல்லா திட்டம் போட்டுதான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. காசை வாங்கிட்டு சலுகைய வாங்கிட்டு ஸ்ருதியை எவங்கூடையோ ஓடி போகவும் விட்டுருக்கீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து இதுக்கு ஒரு பதில் சொல்லாம நான் உங்களை விட மாட்டேன் என்று கணேஷ் தலையை பிடித்து இழுத்தான் சஞ்சய். கணேஷ் எதிர்க்க முடியாமல் மற்ற ஆட்கள் கணேஷை பிடித்து கொண்டனர். சஞ்சய்க்கு ஆத்திரம் அதிகமாகிக் கொண்டே போனது. கணேஷின் கழுத்தை பிடித்து, எல்லாம் உன்னாலதாண்டா, நீ எம்எல்ஏ ஆகணும்னு தானே இந்த டீல் பேசின. உன்னை நான் நம்பினல, என்னை என்ன செய்யலாம்? இல்ல என் நம்பிக்கையை ஏமாத்தின உன்னைய நான் என்ன பண்ணலாம்? நீயே சொல்லு என்று நிறுத்தி நிதானமாக பேசிக்கொண்டே கணேஷின் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தான். அர்ச்சனா சஞ்சய் ஸ்ருதியை அழைத்து கொண்டு போவதை பார்த்து விகாஷிடம் தகவல் கொடுத்து கொண்டே அந்த காரை பின்தொடர்ந்து அவனது பண்ணை வீடு இருக்கும் இடத்திற்கு சென்றார். ஒரு இடத்திற்கு மேல் அந்த கார் எந்த பக்கம் போனது என்பது தெரியவில்லை. ஏனெனில் அர்ச்சனா ஆட்டோவில் அவர்களை தொடர்ந்ததால் கார் வேகமாய் மறைந்து விட்டது. அங்கே 4 ரோடுகள் இருந்தன. அதில் எங்கே கார் போனது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அர்ச்சனா தன்னுடைய போனை எடுத்து விகாஷ் மற்றும் மயங்க் ஆகியோருக்கு லொகேஷனை ஷேர் செய்தார். விகாஷ் மயங்க் இருவருமே தனித்தனியாக வந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் வருவதற்குள் அந்த சஞ்சய் ஸ்ருதியை தன்னோடு அழைத்து கொண்டு வேறெங்கும் போய்விடலாம் என்று பயந்த அர்ச்சனா பதற்றமான நிலையில் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு, இப்ப எந்த வழியில போறதுன்னு தெரியலையே என்றார். இங்கே மாலத்தீவில் மீன்மினி ஆரியனை காணாமல் அறையில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். அவன் திடீரென எங்கே போனான் என்று தெரியவில்லை. மீன்மினி அறையை விட்டு வெளியே வந்து லிவிங் ஏரியாவில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். இன்று காலையில் இருந்து ஆரியன் அவளிடம் பேசாமல் இருந்ததால் அவள் மிகவும் வருத்தப்பட்டாள். அது புது இடம் என்பதால் ஆரியனை தேடி பார்க்க அவளால் வெளியே கூட செல்ல முடியவில்லை. ஆரியன் வேண்டுமென்றே அவனுடைய போனையும் இங்கேயே வைத்துவிட்டு போய்விட்டான். கொஞ்ச நேரம் கழித்து ஆரியன் உள்ளே வந்தான். அவனை பார்த்ததும் மின்மினிக்கு நிம்மதியாயிருந்தது. தன் நெஞ்சில் கை வைத்து அப்பாடா என்று பெருமூச்சு விட்டாள். ஆரியன் அதை கவனித்தாலும் கவனிக்காதவன் போல, சாப்பிட்டியா என்று கேட்டான். இல்லை என்று அவள் தலையசைக்க ஆரியன் அறைக்கு சென்று தன்னுடைய போனில் இருந்து சாப்பாடு ஆர்டர் செய்துவிட்டு பாத்ரூம் நோக்கி சென்றான். மின்மினி அவனை பின்தொடர்ந்து அறைக்கு சென்றாள். ஆனால் ஆரியன் அவளிடம் உணவை தவிர வேறு எதையும் பேசவில்லை. ஆரியன் குளித்துவிட்டு வருவதற்குள் அவர்களின் உணவும் வந்துவிட்டது. சிறிது நேரத்தில் இருவரும் மதிய உணவு உண்டனர். ஆரியன் டைனிங் டேபிளில் இருந்து எழுந்திருக்க மின்மினி வேகமாக எழுந்து அவன் கையை பிடித்தாள். ஆரியன் மின்மினியை பார்த்து, இப்ப எதுக்கு என்ன தொடர மின்மினி? நான் தான் முள்ளு மாதிரி குத்துறேன்னு சொன்னி, உனக்கு வலிக்க போது கையெடு என்றான். மின்மினி ஆரியன் கண்களை பார்த்து, ஏன் நேத்து சோஃபால தூங்குனீங்க என்று கேட்டாள். ஆரியன் பதில் எதுவும் சொல்லவில்லை. ஆரியன் மின்மினியிடம் இருந்து கையை விடுவிக்க முயன்றான். ஆனால் மின்மினி அவனை இறுக அணைத்துக் கொண்டாள். விடு மின்மினி, ஐ எம் நாட் an idiot என்று ஆரியன் விலக ஆரம்பிக்க, மறுபுறம் மின்மினி ஆரியனை கெட்டியாக கட்டிப்பிடித்து, கோவத்தை காட்டிக்கோங்க, ஆனா நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் இந்த மின்மினி உங்களை விட்டு போக மாட்டா என்றாள்.
ஆரியன் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு, என்னை விட்டு நீ போகணும்னு நான் சொன்னதே இல்ல, நீதான் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிற என்று மின்மினியை தள்ளிவிட்டான். ஆரியன், உனக்குதான் என் பக்கத்துல வந்தாலே பிடிக்காதே, நான் தொட்டா கஷ்டமா இருக்குமே என்றான். ஆரியன் சொன்னதை கேட்டுவிட்டு மின்மினி மீண்டும் ஆரியனை கட்டிப்பிடித்தாள். ஆனால் ஆரியன் பதிலுக்கு அவளை கட்டிப்பிடிக்காமல் கைகளை தொங்கவிட்டு கொண்டே ரோபோவை போல நின்றான். மின்மினி ஆரியனை கட்டிப்பிடித்து, நீங்க தப்பா கெஸ் பண்றீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் உங்களை வேற ஒருத்தியோட பார்க்க முடியாம தவிக்கிறேன். என்ன வேற ஒருத்தரோட பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதேதான் எனக்கும். நீங்க எனக்கு மட்டும்தான் ஆரியன், உங்களை வேற யாரோடையும் என்னால பங்கு போட்டுக்க முடியாது. உங்க லவ் முழுக்க முழுக்க எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று அவன் மேல் சாய்ந்த மின்மினி ஆரியனை முத்தமிட்டு, இன்னொன்னு சொல்றேன், நான் எவ்வளவு சண்டை போட்டாலும் சரி, என்ன தனியா விட்டுட்டு நீங்க போய் சோஃபால தூங்குறத நான் ஒத்துக்க மாட்டேன். சண்டை அது பாட்டுக்கு நடந்தாலும் நாம கட்டிக்கிட்டு தான் தூங்கணும், புரிஞ்சுதா என்றாள். மின்மினி பேசிய விதத்தில் ஆரியனுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. மின்மினி தன் மீதுள்ள காதலை இப்படி வெளிப்படுத்துவது மிகவும் அழகாக இருந்தது. மின்மினி இப்போது அவனை பார்த்து, இப்ப நான் என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கேன், ஏன் சிரிக்கிறீங்க என்று கேட்டாள். ஆரியன் சிரிப்பை அடக்கிக் கொண்டு, ஒன்னும் இல்ல மின்மினி, நீ கண்டினியூ பண்ணு என்றான். ஆனால் மின்மினி ஆரியனை பார்த்து, இல்ல, யூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ என்று சினுங்க ஆரியன் மின்மினியின் கையை பிடித்து அறைக்கு அழைத்து சென்றான். ஆரியன் சோஃபாவில் அமர்ந்து மின்மினியை அவன் மடியில் உட்கார வைத்தான். மின்மினியின் முகத்தை கைகளில் எடுத்துக்கொண்டு, எனக்கு மேல கோவம் இல்ல, ஓகேயா, ஆனா நேத்திக்கு நான் கோவமா இருந்தேன். ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தை எல்லாம் நீ கெடுத்துட்ட. அதான் அந்த வீடியோவை பார்த்து உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு தடவை என்ன நீ நம்பு, நான் என்னைக்குமே உன்னோட ஆரியன் மட்டும்தான், வேற யாருக்கும் சொந்தமாக மாட்டேன் என்றான். ஆரியன் மின்மினியின் தோளில் முத்தமிட்டு, பிளீஸ் மின்மினி, என் பாஸ்ட் லைஃப் பத்தி மறுபடியும் நமக்குள்ள கொண்டு வராத. நானே திரும்பி பார்க்க ஆசைப்படாத கருப்பு பக்கம் என் கடந்த காலம். என்னோட அதிர்ஷ்டமா இல்ல ஆச்சி ஐயாவோட பிரார்த்தனையா எதுன்னு தெரியல. நீ என் வாழ்க்கையில வந்த, உன் கூட கம்பேர் பண்றப்ப நான் உனக்கு தகுதியான நல்ல ஆள் கிடையாதுதான், ஒத்துக்கிறேன். ஆனா நீ எனக்கு வேணும் மின்மினி, நான் உன்னோட ஆரியன் மட்டும்தான். உன்னை தவிர வேற எந்த பொண்ணும் என் வாழ்க்கையில இனிமே வரவே போறதில்ல என்று ஆரியன் பேச பேச மின்மினி திரும்பி ஆரியனை கட்டிப்பிடித்து, சாரி ஆரியன், நான் தான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். உங்க பழைய வாழ்க்கையை பத்தி நான் பேசியிருக்க கூடாது, இனிமே பேச மாட்டேன், எனக்கும் நீங்க வேணும் என்று அழுத மின்மினி ஆரியனை இறுக அணைத்து கொண்டு, நீங்க என்னோட ஆரியன், எனக்கு அது மட்டும் போதும் என்றாள். ஆரியன் மின்மினியின் தலைமுடியை வருடிவிட்டு, சரி அழாத, என்னால் அதை பார்க்க முடியாது, பி ஸ்ட்ராங், நாம இப்ப ஹனிமூனுக்கு வந்திருக்கோம், மறந்துடாத என்றான். அதன்பின் அவளை அணைத்து முத்தமிட்டு, சரி இதெல்லாம் ஸ்டாப் பண்ணு, போய் ரெடியாக என்றான். மின்மினி ஆரியனை விட்டு கண்ணீரை துடித்துக் கொண்டு, ஏன் எங்க போறோம் என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியின் மூக்கை அழுத்தி, வெளியில கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன், இங்க சன்செட் அழகா இருக்கும், சரி வேணான்னு விடு, நாம வந்த வேலைய பாப்போம் என்றான். ஆரியன் சொன்னதை கேட்டு அவன் கண்களை பார்க்க ஆரம்பித்த மின்மினி ஆரியன் உதடுகளில் உதடுகளை பதித்தாள். மென்மையான முத்தம் கொடுத்துவிட்டு வேகமாக ஆரியனிடமிருந்து பிரிந்து பாத்ரூம் நோக்கி ஓடினாள். ஆரியன் சிரித்துவிட்டு மின்மினியை அழைத்தான். டிரெஸ் எடுத்துட்டு போடி கியூட் கிறுக்கி என்றான். அதை கேட்டு மின்மினி ஆரியனுக்கு பழிப்பு காட்டிக்கொண்டே வந்து ஆரியன் வைத்திருந்த ஆடையை எடுத்துக்கொண்டு போனாள். சிறிது நேரம் கழித்து மின்மினி வேகமாக உடை மாற்றி வெளியே வந்தாள். அவள் கவனம் அவள் முன் நின்ற ஆரியன் மீது சென்றது. ஆரியனும் அவளைப் போலவே உடை அணிந்திருந்தான். மின்மினி கருப்பு நிற டிஷர்ட் மற்றும் லைட் கிரே கலர் 3/4 ஜீன்ஸ் அணிந்திருக்க, அதே நிற டிஷர்ட்டை ஆரியனும் போட்டிருந்தான். இருவரின் டிஷர்ட்டுகள் அச்சும் ஒரே மாதிரியாக இருந்தது. பீஸாவின் ஒரு பாதி மின்மினி ஷர்ட்டில் இருக்க, மீதி பாதி ஆரியன் டிஷர்ட்டில் இருப்பது போல டிசைன் செய்யப்பட்டிருந்தது. மின்மினி ஒருமுறை தன்னை பார்த்துவிட்டு ஆரியனை பார்த்து, ஹை, நாம மேட்சிங்கா இருக்கோம், எப்போதெல்லாம் வாங்கினீங்க என்று உற்சாகமாக கேட்க, ஆரியன் மின்மினியை தன் அருகில் இழுத்துக்கொண்டு, நாம 2 பேரும் ஷாப்பிங்க்கு போனோமே, ஞாபகம் இருக்கா? நீ கூட புடவையா எடுத்து பார்த்துட்டு இருந்தியே, அப்ப நான் போய் பக்கத்து ஷோரூம்ல உனக்காக இதெல்லாம் வாங்கினேன். எப்படியும் ஹனிமூன் போவோன்னு தெரியும், அதுக்காக எடுத்து வச்சதுதான் இந்த ட்ரெஸ் என்றான். மின்மினி, இத கூட நான் பார்க்காம விட்டுருக்கேன்,
உண்மையிலே நீங்க சொல்றது மாதிரி நான் மைனஸ் பிரெயின் மின்மினி தான் என்றபடி கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டே ரெடியாக்க ஆரம்பித்தாள். சிறிது நேரத்தில் மின்மினி தயாரானாள். ஆரியன் மின்மினியின் கையை கோர்த்து கொண்டு அவளுடன் அறையை விட்டு வெளியேறினான். தங்களுக்குள் என்ன நடந்தாலும் மின்மினி அதிலேயே மூழ்கக்கூடாது என்று ஆரியன் விரும்பினான். அதனாலேயே ஆரியன் மின்மினியின் மனநிலையை லேசாக்க நினைத்தான். அவள் மேல் கண்டிப்பாக கோபம் இருந்தது. ஆனால் அந்த கோபத்தை கண்டினியூ செய்தால் வந்த நோக்கம் ஃபுல்ஃபில் ஆகாது என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதே சமயம் மின்மினியின் முகத்தில் நிஜமாகவே ஒரு நிதானமான தோற்றம் இருந்தது. ஆரியனை தான் அதிகம் காயப்படுத்தி விட்டதாக உணர்ந்தாள். ஆனால் போன முறை போல இல்லாமல் இம்முறை அவள் மீது கோபம் கொள்ளாமல் ஆரியன் மிகவும் அன்பாக நடந்து கொண்டதால் அவளுக்கு பிடித்திருந்தது. மின்மினி அவனின் கையை இன்னும் இறுக்கமாக பிடித்தாள். மறுபுறம் விகாஷ் அர்ச்சனா இருக்கும் இடத்தை அடைந்து விட்டான். ஸ்ருதியை எங்கோ இழந்து விடுவோமோ என்கிற பயம் அவன் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. விகாஷ் அர்ச்சனாவிடம், அத்த நீங்க வீட்டுக்கு போங்க, நான் ஸ்ருதியை கூட்டிட்டு வந்துடுறேன் என்று கூறினான். அர்ச்சனா விகாஷிடம், இல்லடா விக்கி, நான் உன் கூட வரேன், அங்க பூரா ஆம்பளைங்களா இருக்காங்க என்றார். இப்போது வாதாடுவதற்கு நேரமில்லை என்பதை உணர்ந்தவன் அதற்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் அர்ச்சனாவை தன்னுடன் அழைத்து செல்ல முடிவு செய்தான். அதே நேரம் இன்னொரு காரும் அங்கே வந்தது. மயங்க் மற்றும் அவனுடைய தாத்தா அதில் இருந்தார்கள். மயங்க் விகாஷை பார்த்து கையாட்டினான். காரை விட்டு வேகமாக இறங்கிய மயங்க், அண்ணா வாங்க போலாம் என்று கையை உயர்த்தினான். அனைவரும் காரில் இருந்து இறங்குவதை பார்த்த அர்ச்சனா தலையில் அடித்துக் கொண்டு மயங்கை பார்த்து, இந்த பையனுக்கு என்னைக்கு மூளை வளரும்னே தெரியல, தனியா வாடானா இப்படி குடும்பத்தோட வந்து நிக்கிறானே என்றார். மயங்குடன் அகிலன், பிரதாப் மற்றும் விகாஷ் தாத்தா ஆகியோரும் வந்திருந்தனர். பின்னர் மயங்க் விகாஷ் அருகே வந்து, அண்ணா பைக்கை எங்கே விட்டுருங்க, நாம எல்லாருமே கார்ல போலாம், ஆல்ரெடி லேட் பண்ணிட்டோம், சீக்கிரமா வாங்க என்றான். விகாஷ் கோபமாக மயங்கை பார்த்தான். ஆனால் இந்த நேரத்தில் வாதிட நேரம் இல்லாததால் மயங்கிடம் விகாஷ் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவர் மயங்கின் முட்டாள்தனத்தில் உண்மையில் கோபமாக இருந்தான். சஞ்சய் மிகவும் ஆபத்தான நபர் என்று மயங்கிற்கு தெரியும். தெரிந்தும் அவன் பாட்டிற்கு 3 வயதானவர்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான். இவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஆனால் என்ன செய்வது என்று விகாஷ் யோசித்தான். அதே நேரம் இங்கே சஞ்சய் தன் அண்ணியின் காலரை பிடித்துக் கொள்ளப் போவதை கண்ட ஸ்ருதி வேகமாக சென்று சஞ்சயின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு, உனக்கு நான் தானே பிரச்சனை, நான் தானே ஓடி போன, அவர் எதுக்கு கொல்ற, என்ன கொல்லு என்றாள். ஸ்ருதி தைரியமாக சஞ்சய் முன் நின்று, சஞ்சய் நல்லா கேட்டுக்க, உன்னை போல ஒரு ரவுடிய கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லாமதான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். நான் வீட்டை விட்டு ஓடி வந்தது யாருக்கும் தெரியாது. என் வீட்டு ஆட்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு இந்த கல்யாணம் படிக்கல, எனக்கு மேற்கொண்டு படிக்கணும். அதனாலதான் வீட்டுல உள்ள யாருக்கும் சொல்லாம ஓடி வந்தேன். உன்னையும் நான் என் அண்ணனோட ஒருத்தனாதான் பார்த்தேன். ஆனா நீதான் என்ன தப்பா பாத்திருக்க. உன்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க எல்லாமே படுக்கைக்கு மட்டும் நினைக்கிற. இந்த ஆட்டிடியூட்ல இருக்கிற உன்னை நான் எப்படி கல்யாணம் படிக்க முடியும்? அதான் ஓடி வந்தேன், போதுமா என்று சஞ்சயை பார்த்து கோபமாக சொன்னாள் ஸ்ருதி. அதன் பின் ஸ்ருதி கணேஷை பார்த்து, அண்ணா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. உங்களுக்கு நல்லது நடக்க என்ன பயன்படுத்திக்க நினைச்சது தப்பு. நான் உங்க தங்கச்சி, நம்ம குடும்பத்து ரத்தம். உங்க எல்லாரையும் நான் உண்மையிலேயே நேசிச்சேன். ஆனா தேவையில்லாம நீங்க கல்யாணத்தை பண்ண நினைச்சப்பதான் எனக்கு உங்க மேலெல்லாம் வெறுப்பு வந்துச்சு. அதான் வீட்டை விட்டு ஓடி வந்த என்றாள். ஸ்ருதியின் தலைமுடியை மீண்டும் ஒரு முறை கையால் பிடித்துக் கொண்ட சஞ்சய், ஏய் நீ ரொம்ப பேசுற. என்ன யாரையோ கல்யாணம் பண்ணிட்டேங்கிற திமிர்ல பேசுறியா? அந்த தாலியையும் அத கட்டுனவனையும் அறுக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிற என்று அவன் கைகள் அந்த தாலி மீது போனது. ஸ்ருதி வலியில் முனங்கிக் கொண்டே தாலியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். உன்னால என் விகாஷ ஒன்னும் பண்ண முடியாது என்று ஸ்ருதி கத்த, சஞ்சய் அவள் தாலியை வெடுக்கென பிடுங்க முயற்சிக்க அதே நேரம் அவன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விழுந்தது. அடிவாங்கிய சஞ்சய் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் ஸ்ருதியின் காலில் விழுந்தான். ஸ்ருதி கண்களை உயர்த்தி முன்னால் பார்த்தபோது விகாஷ் அவள் எதிரே நிற்க, ஸ்ருதி விகாஷை பார்த்ததும் வேகமாக அவன் அருகில் வந்து அவனை கட்டி கொண்டாள். விகாஷ் ஸ்ருதி கன்னத்தில் கை வைத்து, "Are you okay?" என்று கேட்டான். ஆமாம் என்று தலையசைத்தாள். ஆனால் ஸ்ருதியின் அலங்கோலமான நிலையை பார்த்த விகாஷ் அவளுக்கு உடம்பு சரியில்லை என்று புரிந்து கொண்டான். சஞ்சய் அவளை மிகவும் ஹார்ஷாக ஹேண்டில் செய்திருக்கிறான். முகத்தில் சஞ்சய் அறைந்த அடையாளம் இருந்தது. விகாஷ் ஸ்ருதியை மேலும் அணைத்துக் கொண்டான். சஞ்சய் தன்னை பிடித்துக் கொண்டு எழுந்து நின்றான்.
ஸ்ருதி தன் முன்னாலேயே வேறொருவருடன் மிகவும் நெருக்கமாக இருப்பதை பார்த்ததும் அவனுக்குள் ஆத்திரம் குழிந்து விட்டெறிந்தது. அவன் கோபமாக கத்தினான். ஆனால் அவனது குரல் கேட்டு அவனது ஆட்கள் யாரும் அருகில் வரவில்லை. அதே நேரம் ஸ்ருதியின் அண்ணன் கணேஷ் விகாஷை பார்த்து கொண்டே இருந்தான். விகாஷ் நல்ல உயரம், நல்ல உடல் கட்டு, அழகான நிறம், தீர்க்கமான பார்வை. தவிர அவன் அணிந்திருந்த காக்கி யூனிஃபார்ம் அவனை கம்பீரமான அழகனாக காட்டிக் கொண்டிருந்தது. அவன் தோளில் இருந்த நட்சத்திரங்கள் அவன் காவல்துறையின் உயர் அதிகாரி என்பதை சொல்லியது. விகாஷ் சஞ்சயை அடித்து கீழே சாய்த்துவிட்டு ஸ்ருதியின் காயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். சஞ்சய் உதவிக்கு ஒரு ஆள் கூட அங்கே இல்லாததால் அவர்கள் இருவரையும் தாக்க அவன் பின்னால் இருந்து முயற்சித்தான். ஆனால் விகாஷ் ஸ்ருதி மீது அடிவிழாமல் பார்த்து கொண்டு அந்த அடியில் இருந்து தப்பித்தான். ஸ்ருதி, கொஞ்சம் இங்கிருந்து தள்ளிப்போ என்று அவளை நகர்த்திவிட்டு சஞ்சய் காலரை எட்டி பிடித்த விகாஷ் அவனை தாடையில் தாக்கினான். சஞ்சய் நிலை குலைந்தான். மீண்டும் எழுந்து விகாஷை அடிக்க வர ஸ்ருதி பயந்து கொண்டே, விகாஷ், அவன் உன்னை அடிக்க வரான், ஜாக்கிரத என்று கத்தினாள். விகாஷ் மீண்டும் சஞ்சயை சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தான். அவளுடைய அண்ணன் கணேஷ் விகாஷின் வலிமையை பார்த்தபடி அமைதியாய் நடப்பதை வேடிக்கை பார்த்தான். அதே நேரம், அண்ணா போதும், ஸ்டாப் பண்ணுங்க என்றொரு குரல் கேட்டது. நிறுத்து தம்பி. அது மயங்க் தான். கூடவே அவனுடைய தாத்தாவை பார்த்து, உள்ள வாங்க தாத்தா என்று கூப்பிட்டான். தாத்தா கெத்தாக நடந்து வந்து சோஃபாவில் போய் அமர்ந்தார். அவர் மயங்கிடம் ஏதோ ஒன்றை காதல் சொல்ல அதை கேட்ட மயங்க் சஞ்சயை பார்த்து, தம்பி சஞ்சய், கொஞ்சம் கூலாகு, அப்படியே கொஞ்ச நேரம் உட்காரு. அண்ணா நீங்களும் உட்காருங்க, தாத்தா ஏதோ பேசணுமா என்றான். மயங்க் என்று விகாஷ் எதற்கோ வாய் திறக்க, அண்ணா நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சஞ்சய் ப்ரோ வாங்க, வந்து உட்காருங்க என்றான். ஆனால் சஞ்சய், யாரா நீ, இந்த கழவன்ட்ட பேச எனக்கு என்ன தேவை இருக்கு? எங்க என் ஆளுகள்லாம்? ஷான், விவேக், எல்லாரும் எங்கடா போய் தொலைஞ்சிங்க என்று கேட்டுக்கொண்டே சஞ்சய் வெளியே பார்த்தான். கேட்டுக்கொண்டே சஞ்சய் வெளியே போக பார்க்க மயங்க் அவனை பிடித்து கொண்டு, ப்ரோ நான் தான் சொல்றேன்ல ப்ரோ, சில் பண்ணுங்க. உங்க ஆளுகள்லாம் டாய்லெட் வாசல்ல வரிசை கட்டி உட்கார்ந்துருப்பாங்க, இப்போதைக்கு வரமாட்டாங்க என்றான். அதை கேட்ட சஞ்சய், அங்க என்ன வேலை, நீ அவங்கள கட்டி போட்டு வந்திருக்கியா என்றான். நம்ம தாத்தா எல்லாருக்கும் ஈஸ்வர பிரசாதத்துல கடுக்காய கலந்து கொடுத்துட்டாரு, அதனால உங்க ஆளுகள்லாம் இப்ப டாய்லெட்ல தான் நின்னாகணும். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போய் வேணா பாரு என்று மயங்க் சிரித்து கொண்டே சொன்னான். யார பார்த்து என்ன பேசுற, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒருமுறை கோபத்தில் எழுந்து நின்றான் சஞ்சய். இந்த முறை தாத்தா கோபமாக, ஏண்டா நான் ஒருத்தன் இங்க எதுக்கு உட்கார்ந்துருக்கிறேன், நான் தானே பேசணும்னு சொன்னவன், நீங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கீங்க, போட நான் பேசவே இல்லை, நான் கிளம்புறேன் என்று வேண்டுமென்றே கோபப்பட்டார். எனவே மயங்க் தாத்தாவை சமாதானப்படுத்தி, ஹலோ தாத்தா, எங்க போறீங்க? நீங்க போயிட்டா அப்ப சஞ்சய் ப்ரோட்ட யாரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறது? உங்களை தவிர இங்க வேற யாருக்கு தாத்தா அந்த அளவுக்கு மூளை இருக்கு என்றான். சஞ்சய், கணேஷ், ஸ்ருதி, விகாஷ் என எல்லோரும் இங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் மயங்க் மற்றும் அவனுடைய வயதான மிலிட்டரி தாத்தாவை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். சஞ்சய் இப்போது சிரித்து கொண்டே தன் துப்பாக்கியை எடுத்து விகாஷ் அருகில் நின்றிருந்த ஸ்ருதியை அவனிடம் இழுத்தான். அதன் பின் அவள் நெற்றியை நோக்கி துப்பாக்கியை நீட்டி, நீங்க எல்லாரும் இந்த செகண்ட் வெளியே போயாகணும், இல்லனா ஸ்ருதி எனக்கும் இல்ல உங்களுக்கும் இல்ல, கொன்னுட்டு போயிட்டே இருப்பேன் என்றான். ஆனால் திடீரென்று மயங்க் சஞ்சயிடமிருந்து துப்பாக்கியை பிடுங்கி அதை கையில் எடுத்து காலரை பிடித்து கொண்டு, நான் என்னன்னா நீங்க, உங்களை நான் எவ்வளவு நல்ல மரியாதையா அண்ணான கூப்பிடுறேன், நீங்க என்னடானா பொறுப்பில்லாம துப்பாக்கியை தூக்கிட்டீங்க என்றான். சஞ்சய் மயங்கை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே இருந்தான். இவன் எப்படி இதையெல்லாம் செய்தான் என்று யோசித்தான். சஞ்சய், உனக்கு இதான் லிமிட், இந்தா வாங்கிக்க என்று சொல்லிவிட்டு விகாஷ் மயங்க் இருவரும் சேர்ந்து சிறிது நேரத்தில் சஞ்சயை அடித்து நொறுக்கினர். விகாஷ் சஞ்சயின் காலரை பிடித்து லேசாக தூக்கி அவன் கண்களை பார்த்து, ஏண்டா நீ கோயம்புத்தூர் தாதாவா இருக்கலாம், கேரளா கேங்ஸ்டரா கூட இருக்கலாம், ஆனா இவ என்னோட ஸ்ருதி, எனக்குன்னு விதிக்கப்பட்டவ. இவன் நிழல தொடக்கூட உனக்கு யோக்கியதை இல்ல. என்னையும் ஸ்ருதியையும்
யாரும் பிரிக்க முடியாது. அவன் அண்ணனே நினைச்சா கூட முடியாது என்று ஆக்ரோஷமாக கத்தியவன் ஒரு மூலையில் நின்று நடந்ததை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கணேஷின் முன் போய் நின்றான். விகாஷ் சற்று கோபத்துடன் கணேஷை பார்த்து, இதுக்கப்புறம் ஸ்ருதி மேல எந்த உரிமையும் உனக்கு கிடையாது. நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இரு, ஐ டோன்ட் கேர். ஸ்ருதி என்னோட வைஃப். உன் ரைட்ஸ் எல்லாம் அவ கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். அவளோட அண்ணங்கிற ஒரே காரணத்துக்காக நான் உன்னை சும்மா விடுறேன், இல்ல கழுத்தெங்க வச்சிருப்பேன் என்றான். விகாஷ் பேசி முடித்தவுடன் ஸ்ருதி கையை பிடித்து தன்னுடன் அழைத்து செல்ல ஆரம்பித்தான். கணேஷ் அமைதியாக ஸ்ருதி விகாஷுடன் செல்வதை பார்த்து கொண்டிருந்தான். விகாஷ் குடும்பத்தினர் சென்றவுடன் கமலேஷ் போலீசாருடன் வந்து சஞ்சயை கைது செய்ய உதவி செய்தார். விகாஷ் காரில் இருக்கும் தாத்தாவை கோபமாக பார்த்து, உங்களுக்கு என்ன ஹீரோ நினைப்பா? இந்த வயசுல அந்த ரவுடி கிட்ட தேவையில்லாம பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்றீங்க. அவன் கையில இருக்கிற துப்பாக்கி உங்க பக்கம் திருப்பி இருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அதை கேட்ட தாத்தா, டே விகாஷ் போடா, நல்லா -டிகிரி குளிர்ல நடுங்காம AK-47 பிடிச்சவன். பார்டர்ல நின்னு சண்டை போட்டிருக்கீங்களாடா நீங்க? சும்மா ட்ரைனிங்ல துப்பாக்கியை பிடிச்சவனுக்கு தானே நீங்கெல்லாம். போங்கடா, பொண்டாட்டி கூப்பிட்டு போய் புள்ள குட்டி பக்கிற வழி பாருங்க என்றார் கிண்டலாக. அதை கேட்ட மயங்க், அண்ணா தாத்தா சொல்றது புரியுதா? நீ அண்ணியோட பைக்ல வருவியாமா என்றான். விகாஷ் மயங்கிடம், ஓகே, மத்தவங்க எங்க? மாமா அத்தா உன் கூட தானே வந்தாங்க என்றான். ஆமா தாத்தா, இந்த கோலாகலத்துல அவங்கள நாம மறந்துட்டோம் பாருங்க என்று சுற்றி முற்றி தேடினான் மயங்க். அந்த நேரம் பார்த்து அர்ச்சனா, அகிலன், பிரதாப் ஆகியோர் அங்கு வந்தனர். நீயும் பிரதாப்பு எங்க போனீங்க? எதுக்கு இப்ப மூஞ்சிய மறைக்கிற என்று தாத்தா பிரதாப்பிடம் கேட்டார். தாத்தா இப்படி கேட்டதும் அர்ச்சனா சிரிக்க தொடங்க அவருடன் சேர்ந்து அகிலனும் சிரிக்க ஆரம்பித்தார். இருவரும் இப்படி சிரிப்பதை கண்ட மயங்க் தன் தந்தையிடம், ஹலோ, என்னாச்சு? எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? மாமாக்கு என்னாச்சு என்று கேட்டான். அவர்கள் பதில் சொல்லாமல் சிரிக்க மயங்க் வேகமாக வந்து அவர் கையை அகற்றி அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். ஓ, தோட்டத்துல எந்த தேனீக்கோ உங்க மேல கோபம் வந்துருச்சு போலயே, போட்டு மொச்சு பிடுங்கி இருக்குது. என் மாமா ஸ்வீட்டுன்னு இப்பயாவது எல்லாரும் நம்புங்க என்று சம்பந்தம் இல்லாமல் உளறினான். அதை கேட்ட விகாஷும் தாத்தாவும், என்னடா உளறிட்டு இருக்க என்று மயங்க் மீது கோபப்பட மயங்க் சிரித்துக் கொண்டே பிரதாப் மூடியிருந்த கைகளை வலுக்கட்டாயமாக அகற்றினான். அங்கே பிரதாப் வாய் தேனி கொட்டியதால் வீங்கி இருந்தது. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, தேன் நினைச்சு தேனி எல்லாம் என் மாமா வாய வோடோபோன் நாய்க்குட்டி மாதிரி ஆக்கி வச்சிருக்கு என்றான். உண்மையில் விஷயம் என்னவென்றால், அவர் வாயில் தேனி கடித்ததால் அவரது உதடுகள் வீங்கி அவரது முகம் இப்போது மிகவும் பயங்கரமாக தெரிகிறது. பிரதாப்பை அப்படி பார்த்த அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். ஸ்ருதி கஷ்டப்பட்டு சிரிப்பை அடக்கிக் கொண்டாள். தாத்தா பிரதாப்பை பார்த்து, பாத்தியா, நீ பேசினது கடவுளுக்கே அடுக்கல, அங்க இருந்து அனுப்பி வச்சிருக்காரு போல. இனிமையாவது தேள் கொட்டுறது தேனி கொட்டுறது மாதிரியான உன் வார்த்தைகளை நீ நிப்பாட்டிக்க பிரதாப். உன் கசப்பான வார்த்தைகளை கேட்க இங்க யாருக்குமே இனி திராணி இல்ல என்றார். கொஞ்ச நேரம் பிரதாப்பை கலாய்த்து காலை செய்த குடும்பம் அதன் பின் காரில் ஏறி வீட்டிற்கு கிளம்பியது. போலீசார் சஞ்சயின் பண்ணை வீட்டிற்கு வந்து சஞ்சய் மற்றும் அவரது 4 பேரை கைது செய்தனர். விகாஷ் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க போலீசார் ஸ்ருதி அண்ணன் கணேஷை கைது செய்யாமல் விட்டுவிட்டனர். ஸ்ருதி விகாஷ் புல்லட்டில் ஏற விகாஷ் சிரித்தான். கதை போமாவை விசிலில் பாடிக்கொண்டே வண்டியை ஸ்டார்ட் செய்தான். ஆனால் ஸ்ருதி விகாஷிடமிருந்து வெகு தொலைவில் அமர்ந்திருந்தாள். விகாஷ் வேண்டுமென்றே தன் பைக்கின் வேகத்தை குறைத்து ஸ்ருதி தன் அருகே வந்து மோதுமாறு செய்தான். வண்டி ஸ்லோவாக அவன் ஸ்ருதியின் கையை பிடித்து அவளை தன் அருகில் இழுத்தான். ஸ்ருதி விகாஷிடம், என்ன பண்ற இடியட், இந்நேரம் நான் கீழே விழுந்திருப்பேன் என்றாள். உன்னை இனிமே விழவே விடமாட்டான் இந்த விகாஷ். விழுந்தா இனி நீ என் மேலதான் விழுவ, அதுவும் பெட்ல என்று சொல்லி ரிவ்யூ கண்ணாடி வழியாக கண்ணடித்தான். ஸ்ருதி அவனை பார்த்து அழகு காட்டினாள். பெரிய ஹீரோ தான் என்றாள். அதை கேட்ட விகாஷ், இல்லையா பின்ன, கொஞ்சம் முன்னாடி பார்த்தால ஐயாவோட ஆர்ம்ஸ் பவர என்றான். ஆனால் ஸ்ருதி மிகவும் கவலையோடு, அவன் ரொம்ப பயங்கரமானவன் விகாஷ், இதுக்கப்புறம் நம்ம யாருக்குமே சேஃப்டி இல்ல. அவன் பவரை காட்டி உடனே ஜெயில இருந்து வெளியே வந்துருவான். வந்ததும் அவனோட முதல் குறி நீயாதான் இருப்ப. அவனால உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு என்றாள். விகாஷ் ஸ்ருதி கையை முத்தமிட்டு, என்ன பார்த்தா உனக்கு எப்படி கோழை மாதிரி தெரியுதா ஸ்ருதி? என் கையை பிடிச்சிட்டு பேசாம வா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? இனிமே உன் வேலை
என்ன ஃபுல் டைமா லவ் பண்றது மட்டும்தான் என்றான். விகாஷ் பேச்சை கேட்டு ஸ்ருதி முகம் சிவந்தாள். விகாஷ் முதுகில் தலை வைத்து கண்களை மூடினாள். விகாஷ் ஸ்ருதியிடம், ஹலோ, ஏதாவது சொல்லு, எஸ்ஸா நோவா என்று கேட்டான். ஸ்ருதி மெதுவாக இஷ்டம் என்றாள். அதன்பின் விகாஷை கட்டி கொண்டாள். வேகமா போ விகாஷ், எனக்கும் கூட சேர்ந்து பறக்கணும் போல இருக்கு என்றாள். விகாஷ் புன்னகைத்தான். தன்னை இறுக்கமாக கட்டி கொண்டிருக்கும் ஸ்ருதியை கண்ணாடி வழியாக பார்த்து கொண்டே புல்லட்டின் வேகத்தை கூட்டினான். ஸ்ருதி சந்தோஷமாக இருந்தாலும் அவளுக்குள் அவளுடைய அண்ணனின் மீது பரிதாபம் வந்தது. அண்ணன் ஏன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் விகாஷ் சொன்னதை கேட்டுக்கொண்டான் என்று யோசித்துக் கொண்டே வந்தாள். ஸ்ருதி மற்றும் விகாஷ் இருவரும் வீடு திரும்பினர். வீடு வந்த பின்னரும் இறங்காமல் ஸ்ருதி விகாஷ் முதுகில் தலை வைத்து அமைதியாக அமர்ந்திருந்தாள். வீடு வந்துருச்சு ஸ்ருதி என்று விகாஷ் அவளை இறக்கி விட்டான். அதன் பின், டியூட்டியில பாதியில வந்தம்மா, இப்ப நான் கிளம்புறேன், நைட் வந்து பாக்குறேன் என்றபடி அவளை வீட்டிற்குள் அனுப்பிய விகாஷ் அரை வட்டம் அடித்து வண்டியை திருப்பினான். ஸ்ருதி உள்ளே வரும்போது பிரதாப் அவர் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு தேனி கொட்டிய வலி அதிகம் இருந்தது. உள்ளே வந்தவள் மயங்கின் அருகே நோக்கி நகர்ந்தாள். ஸ்ருதி கதவை தட்ட, கதவை திறந்த மயங்க் ஸ்ருதியை பார்த்து ஆச்சரியமடைந்து, அண்ணி, எப்படி இவ்வளவு சீக்கிரமா வந்தீங்க என்று கேட்டான். பிளைட்ல இன்று கிண்டலாக பதில் சொன்னவள், மாமாக்கு பெயின் கில்லர் ஏதாச்சும் கொடு மயங்க், அவருக்கு வலிக்குது போல, ஐஸ் பேக்ஸ் வச்சா கொஞ்சம் வலி கேக்கும், போ இந்த ஐஸ் பேக்க அவர்கிட்ட கொடு என்றாள். அண்ணி, அவருக்கு நான் லோக்கல் அனஸ்தெட்டிக் கிரீம் தடவி இருக்கேன், இப்போதைக்கு வலி தெரியாது, இருந்தாலும் கொண்டாங்க, ஐஸ் பேக்ஸ் கொடுத்துட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து போனான். போகும் வழியில், அண்ணி எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, இந்த மாமா என்னடானா என் அண்ணனோட லவ் ஸ்டோரியில வில்லனா இருக்காரு, இதை ஏதாவது பண்ணி சரி பண்ணே ஆகணுமே என்றபடி ஐஸ் பேக்கை மாமாவிடம் கொடுத்தான். இங்கே மாலத்தீவில் ஆரியன் தெரியாமல் மின்மினியை ஷாப்பிங் அழைத்து வந்து விட்டான் என்று அவனுக்கு தோன்ற ஆரம்பித்திருந்தது. அவனே மனம் நோகும் அளவிற்கு மின்மினி ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தாள். எதுவுமே அவளுக்காக வாங்கவில்லை. ஆச்சிக்கு, விஜிக்கு, கல்பனாவிற்கு, ஸ்வஸ்திகாவிற்கு, நிவாஷினிக்கு என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடை ஏறி இறங்கிக் கொண்டிருந்தாள். ஆரியனுக்கு எரிச்சலாக இருந்தது. ஆனாலும் வேறு வழி இல்லை. அம்பானியாகவே இருந்தாலும் பொண்டாட்டி ஷாப்பிங் செய்யும் போது போர்ட்டர் வேலை பார்த்துதான் ஆக வேண்டும் என்று எழுதப்படாத விதி இருப்பதால் அமைதியாக அவள் கொடுத்த பேக்குகளை சுமந்து கொண்டு அவளோடு நடந்து கொண்டிருந்தான். எப்பதான் முடிப்ப மின்மினி, லஞ்ச் முடிஞ்சதும் நாம இங்க வந்தோம், இப்ப டின்னர் டைம் வந்துருச்சு என்றான். போன் ஐஸ் வாங்கி அதனை சாப்பிட்டு கொண்டே நடந்து கொண்டிருந்த மின்மினி, இன்னும் உங்களுக்கு வாங்க வேண்டியது மட்டும் பாக்கி இருக்கு என்றாள். வெறுப்பான ஆரியன் கையில் இருந்த பைகளை வீச போக அது மின்மினி ஐஸ்கிரீமை தட்டிவிட்டது. மின்மினி உதடு முழுக்க ஐஸ்கிரீம் அப்பி வெண்ணெய் தின்ற கண்ணனை போல நின்று கொண்டிருந்தாள். உங்களுக்கு நினைவிருக்கிறதா, மின்மினியின் ஐஸ்கிரீம் நேரங்களை வீணடித்தாள் அவள் என்ன செய்வாள் என்று?